हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टकी निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातं द्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं पुरतो रसिका भुवि भावुकाः। ॐ ज्ञानतिमिरान्तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपत्पदामाह्यं ददाति स्वपदान्तिकम् वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरों वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गं लङ्कयति गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं प्रमाणितं माधवं श्रीचैतन्येश्वरं। हरिः ओं तत्सत्कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेति प्रियदंशा श्रीचैतन्यं नमामिथं। हरे कृष्णा। நேற்று பாகவதத்துல என்ன ஞாபகம் இருக்கு? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சுபமலர் மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பகவானால் இந்த ஜட உலகம் படைக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் அழிக்கப்படுது. அது நமக்கு ட்ரைனிங், வைகுண்டத்துக்கு போறதுக்கு ட்ரைனிங்காக உலகம் படைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க மாதாஜி. ஆன்மீக உலகத்துல படைப்போ அழிவோ கிடையாது. தேங்க்யூ மாதாஜி. ரைட் அண்டர்ஸ்டாண்டிங். கிளியரா சொன்னீங்க பாயிண்ட். சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஜட உலகம் அதாவது படைப்புக்கும் அழித்தலுக்கும் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நினைக்கிறது எப்படின்னா, கழுத்தோட அது ஆற்றின் கழுத்துல இருக்க காம்புல பால் வரும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொன்னோம். எதுக்கு அது சமயம் சொன்னோம்? இந்த பௌதிகம் தான் படைத்தலுக்கும் அழித்தலுக்கும் காரணம் அப்படின்னு. வெரி குட் வெரி குட். சோ ஜட இயற்கை தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறது. ஆட்ல இருக்க அந்த கழுத்துல இருக்க பால் கறக்க. அஜகலஸ்தன நியாயா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. கணேசன் பிரபு முடிச்சிட்டுமா? சொல்லுங்க. பகவத்கீதை இம்பார்ட்டன்ட் சொன்னீங்க. 9.11 அவஜனாந்தி மாமூடா மானுஷிம் தனு ஆசிரிதம் பரம் பாவம் அஜானந்தோ மம பூத மகேஸ்வரம். மனித உருவில் நான் தோன்றும் பொழுது ஏளனம் செய்கின்றனர், இருப்பவை அனைத்திற்கும் நானே உரிமையாளர் என்பதை அவர்கள் அறியார். பகவான் தான் எல்லாத்துக்கும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நிலையை அறியாம எதையும் சாதாரண மனுஷன் மாதிரி நினைக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி அபிக்னா ஷவாட்னு 2 வேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். அபிக்னாங்கிறது அனைத்தும் அறிந்தவர் பகவான். ஷவாட் என்பது முழு சுதந்திரம் உடையவர் பகவான். தேங்க்யூ ஆல். சூப்பர் மாதாஜி. இன்னைக்கு அப்புறம் முக்கியமான விஷயம், இன்னைக்கு நாம செகண்ட் கேண்டோ கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதனால தேர்ட் கேண்டோ எத்தனை பேர் ரெடியா எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க?
எத்தனை பேர் புக் எடுத்து வச்சிருக்கீங்க? தேர்ட் கேண்டோ. சூப்பர் 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 சூப்பர். எடுத்து வச்சுட்டேம்மா மாதாஜி நான்லாம். ஓகே 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 சூப்பர் சூப்பர். சரி. ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 10வது அத்தியாயம் 46வது ஸ்லோகம். அயம் தோ பிரம்மணः கல்ப ச விகல்ப உதாஹ்ருதः விதி சாதாரணோ யத்ர சர்கா பிராகிருத வைகிருதா. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கியவர் தேவதராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஸ்ரீல பிரபுபாத் ஸ்ரீ ஜெயந்தி. இவ்விடத்தில் சுருக்கமாக விளக்கப்பட்டுள்ள படைப்பு மற்றும் அழிவை பற்றிய இம்முறையே பிரம்மாவின் ஒரு பகலுக்குரிய கட்டுப்பாட்டு விதியாகும். எதில் பௌதிக இயற்கை கலைக்கப்படுகிறதோ அந்த மகத்தின் படைப்பில் கூட இதுவே கட்டுப்பாட்டு விதியாக உள்ளது. பிராகிருத வைகிருதா. பிராகிருத அப்படின்னா இந்த ஜட இயற்கை, அதுக்கப்புறம் வைகிருதா அதை அவர் கலைக்கிற, சர்க்க அப்படிங்கிறது படைப்பு. ஸோ இதெல்லாம் இந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள். கல்ப ச விகல்ப. கல்ப அப்படிங்கிறது ஒரு பகல், அதுக்கப்புறம் விகல்ப அப்படிங்கிறது பிரபஞ்சங்களுடைய ஆயுளோட முடியுது அப்படின்னு சொல்லப்படுது. அதான் பிரம்மாவுடைய ஒரு பகல்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். பிரம்மாவுடைய பகல் முடியும் போது கீழே பாதாள லோகத்திலிருந்து மேல இருக்கிற ஸ்வர்கலோகம் வரைக்கும் அழியுது. மகரலோகம், ஜனலோகம், தப்போலோகம் எல்லாம் அப்படியே இருக்கு. புரியுதா? கீழே பாதாளத்திலேருந்து அத்தல வித்தல சுத்தல தலாத்தல மகாத்தல ரசாத்தல பாதாளத்திலேருந்து அந்த பாதாளத்துல ஆரம்பிச்சு இதுக்கு பூர் புவஸ்வர் இந்த உலகங்கள் அழியும். மேல இருக்கிற சொர்க்கலோகத்துக்கு அடுத்து மகரலோகம், ஜனலோகம், தப்போலோகம் எல்லாம் அப்படியே இருக்கு. பொருளுரை நேற்று யார் படிக்கல? திலகவதி மாதாஜி படிக்கல இல்லையா? நேற்று படிக்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதற்கு ஜெய். பொருளுரை. 3 வகையான படைப்புகள் உள்ளன. அவை மகா கல்பம், விகல்பம் மற்றும் கல்பம் என்று அழைக்கப்படுகின்றன. மகா கல்பத்தில் பகவான் முதல் புருஷ அவதாரமான காரணோதக சாயி விஷ்ணுவாக மகத்தத்துவத்தின் அனைத்து சக்திகளுடனும் சிருஷ்டிக்குரிய வஸ்து மற்றும் கருவிகளின் 16 கட்டுப்பாடு விதிகளுடனும் அவதரிக்கிறார். சிருஷ்டிக்கக்கூடிய கருவிகள் 11ம் மூலப்பொருட்கள் 5ம் ஆகும். இவை அனைத்தும் பௌதிக அகங்காரத்தின் மகத் படைப்புகளாகும். காரணோதக சாயி விஷ்ணுவின் அம்சத்தில் உள்ள பகவானின் இப்படைப்புகள் மகா கல்பம் என்று அழைக்கப்படுகிறது. பிரம்மாவின் படைப்பும் பௌதிக மூலப்பொருட்களை பரப்புதலும் விக்கல்பம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் பிரம்மா தமது வாழ்வில் ஒவ்வொரு நாளும் படைப்பது கல்பம் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே பிரம்மாவின் ஒவ்வொரு பகலும் ஒரு கல்பமாகும். இப்படியாக பிரம்மாவின் கணக்குப்படி 30 கல்பங்கள் உள்ளன. இது பகவத்கீதையிலும் 8.17 பின்வருமாறு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சகஸ்ரயுக பரியந்தம் அகர் யத் பிரஹ்மணோ விது ராதிம் யுக சகஸ்ராந்தாம் தே ஹோ ராத்திர விதோ ஜனா. உயர் கிரக அமைப்பில் ஒரு பகலும் இரவும் சேர்ந்து இப்பூமியில் ஒரு வருடத்துக்கு சமமாகும். இது நவீன விஞ்ஞானிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விண்வெளி பயணிகளால் உண்மை என ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. அதை போலவே இன்னும் உயர்ந்த கிரக அமைப்புகளில் பகல் மற்றும் இரவு நேரங்கள் ஸ்வர்கலோகங்களில் உள்ளதை விட இன்னும் அதிகமாகும். ஸ்வர்கலோக பஞ்சாங்கத்தின்படி 4 யுகங்கள் 12,000 ஆண்டுகள் என கணக்கிடப்படுகின்றன. இது ஒரு திவ்ய யுகம் என்று அழைக்கப்படுகிறது. 1000 திவ்ய யுகங்கள் கொண்டது பிரம்மாவின் ஒரு பகலாகும். பிரம்மாவின் பகற்பொழுதில் படைக்கப்படும் சிருஷ்டி கல்பம் என்று அழைக்கப்படுகிறது. பிரம்மா படைக்கப்படுவது விகல்பம் என்று அழைக்கப்படும் பொழுது மகாவிஷ்ணுவின் சுவாசத்தால் விகல்பங்கள் சாத்தியமாக்கப்படும் பொழுது இது ஒரு மகா கல்பம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மகா கல்பங்கள், விகல்பங்கள் மற்றும் கல்பங்கள் ஆகியவற்றுக்கிடையில் ஒழுங்கும் முறையும் கொண்ட காலச்சக்கரங்கள் உள்ளன. இவற்றின் மீதான பரீட்சித் மகாராஜனின் கேள்விகளுக்கு சுகதேவ கோஸ்வாமி ஸ்கந்த புராணத்தின் பிரபாச காண்டத்திலிருந்து விடையளித்தார். அது பின்வருமாறு. ஸ்லோகம் நான் படிச்சுட்டேன் மாதாஜி. நிறைய ஸ்லோகம் இருக்கு.
प्रथमः श्वेतकल्पश्च द्वितीयो नीललोहितः वामदेवस्तृतीयस्तु ततो पातान्तरो परः रौरव पञ्चमप्रोक्तः षष्ठप्राण इति स्मृतः सप्तमोऽत बृहत्कल्पः गन्धर्वोष्टम् उच्यते सद्योऽत नवमः कल्प ईशानो दशमस्मृतः ध्यान एकादश प्रोक्तस्तथा सारस्वतो परः त्रयोदश उदानस्तु गरुडो दश दुरसतः कौर्म पञ्चदशो ज्ञेय पौर्णमासी प्रजापतेः षोडशो नरसिंहस्तु समाधिस तु ततो परः अग्नेयो विष्णुज सौरः सोमकल्पस्ततो परः द्वाविंशो भावनः प्रोक्त सुभमान् इति सा परः वैकुण्ठशास्त्री शस्तत्वत् वलिकल्पस्ततो परः सप्तविंशोऽत वैराजो गौरी कल्पस्तथा परः महेश्वरस्तथा प्रोक्तस्त्रिभ्रो यत्र काकितः पितृकल्पस्तथा शान्ते यः ऋतुर्ब्रह्मणः स्मृता படிங்க. ஆகவே பிரம்மாவின் 30 கல்பங்கள் பின்வருமாறு: ஸ்வேத கல்பம், நீலலோகித, வாமதேவ, கதாந்தர, ரௌரவ, பிராண, பிருஹத் கல்பம், கந்தர்ப்ப, சத்யோத, ஈசான, தியான, சாரஸ்வத, உதான, கருட, கௌர்ம, நாரசிம்ஹ, சமாதி, ஆக்னேய, விஷ்ணுஜ, சௌர, சோமகல்பம், பாவன், சுபும, வைகுண்ட, அர்ஷிஷ, வலிகல்பம், வைராஜ, கௌரி கல்பம், மகேஸ்வர, பைத்ரு கல்பம். இவை பிரம்மாவின் பகல்கள் மட்டுமேயாகும். இக்கணக்குப்படி அவர் 100 ஆண்டுகள் வரை வாழ வேண்டியுள்ளது. எனவே கல்பங்களில் மட்டும் எத்தனை சிருஷ்டிகள் உள்ளன என்பதை நம்மால் நினைத்து பார்க்க முடியும். பிறகு விகல்பங்கள் உள்ளன. இவை மகாவிஷ்ணுவின் சுவாசத்தால் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இது பிரம்ம சம்ஹிதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யஸ்யைக நிஸ்யவசித காலம் निश्वसितकालमतावलम्ब्य जीवन्ति लोमविलजा जगदण्डनादा विष्णुर्महान् च इह यस्य कलाविशेषो गोविन्दमादिपुरुषं तमहं भजामि. பிரம்மாக்கள் மகாவிஷ்ணுவின் ஒரு சுவாச காலம் மட்டுமே வாழ்கின்றனர். ஆகவே விஷ்ணுவின் வெளிமூச்சும் உள்மூச்சும் மகா கல்பங்களாகும். இவை அனைத்திற்கும் பரமபுருஷர் தான் காரணம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ நம்மளுடைய வேத ஞானம் அப்படிங்கிறது சும்மா வாய் வார்த்தை மட்டும் கிடையாது. எல்லாத்துக்குமே அக்யூரேட்டா என்ன இருக்கு, பெயர்கள் முதற்கொண்டு இருக்கு. யாராவது சங்கல்ப மந்திரம் யாராவது ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஆழ்ந்து கேட்டிருப்பீங்களா அப்படின்னாக்க அவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க பாரத வர்ஷே பரத கண்டே மேரு தட்சிணே பார்த்தே அப்படிலாம் சொல்லும்போது வைவஸ்வத மன்வந்திரே ஸ்வேதவராக கல்பே அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா யாராவது இந்த வார்த்தைய? ஸ்வேதவராக கல்பே, ஸ்வேதவராக கல்பே, சொல்லுவாங்க இல்லையா? இதுல எல்லாம் பண்ணுவாங்க, ஹோமம் பண்ணையில எல்லாம் பண்ணுவாங்க. ஆமா, சங்கல்பம் சொல்றதுக்காக இந்த சங்கல்பம். ஏன்னா இந்த இடத்துல இருந்து இன்னார் இந்த காரியத்தை செய்யறார் அப்படிங்கிற சங்கல்பம். இப்போ இன்னார் இந்த யாகத்தை செய்யறார், இந்த இடத்துல இருந்து இன்னார் இந்த யாகத்தை செய்யறார் அப்படின்னு இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லி இந்த சங்கல்பம் நாம இந்த செய்யறதுக்கான உறுதி எடுத்துக்கிட்டு, சங்கல்பம்னா உறுதி. ஒரு யாகம் செய்யறோம், ஒரு பூஜை செய்யறோம் அப்படின்னா ஒரு உறுதி எடுத்துக்கிட்டு இதை நம்ம முடிக்கணும், பகவானுடைய கருணையை வேண்டி நம்ம சங்கல்பம் பண்ணிக்கிட்டு அந்த காரியத்தை நம்ம செய்யறோம். அப்ப இப்ப நடக்கிற கல்பம் என்ன கல்பம்? என்ன கல்பம் இப்ப நமக்கு நடந்துட்டு இருக்கு? ஸ்வேதவராக கல்பம். சோ முதல் நாள் பிரம்மாவுடைய முதல் நாள், அதாவது பிரம்மாவுடைய ஆயுள்ல 50 வருஷம் முடிஞ்சு 51வது வருஷத்துல நம்ம இருப்போம். அதுல முதல் நாள்ல நம்ம இருப்போம். ஸ்வேதவராக கல்பம்னு அது நான் சொல்றேன். ஏன்னா இந்த கல்பத்துல வராக தேவரா பகவான் அவதரிச்சதுனால ஸ்வேதவராக கல்பே அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
அப்புறம் மனு வந்து இப்போ நமக்கு இருக்கிற மனு வந்து வைவஸ்வத மனு, அவருடைய ஆட்சியில நம்ம இருக்கோம். ஸோ பகவான் வந்து மூச்சு விடுறது அப்படிங்கிறது மகாகல்பம் அப்படின்னு சொல்ல. பகவானுடைய மூச்சு என்ன? மகாகல்பம். இந்த மகாகல்பத்துல எண்ணற்ற பிரம்மாக்கள் வெளியில வர்றாங்க. ஒரு மூச்சை உள்ள இழுக்கும்போது எண்ணற்ற பிரம்மாக்கள் உள்ள போகும். அப்புறம் பிரம்மா படைக்கிறது கல்பம். பிரம்மா படைக்கிறது என்ன? மாதாஜி, இப்பதான் நம்ம ஸ்வேத கல்பம்னா இப்ப இத்தனை கல்பங்கள் முடிஞ்சு இப்போ கலியுகத்துல நம்ம இருக்கோம். இப்ப இத்தனை கல்பங்கள் முடிஞ்சுதான் கடைசியா கல்கி அவதாரம் வருவாங்க மாதாஜி. கல்கி அவதாரம் இப்பெல்லாம் வர மாட்டார், கலியுகத்தினுடைய முடிவுல வரும். இப்ப இந்த கலியுகத்திலே இத்தனை கல்பங்கள் வந்துருமா மாதாஜி? ஆமா. ஒரு பிரம்மாவோட ஒரு பகல்ல எத்தனை தடவை இந்த யுகங்கள் சுழற்சி ஆகுது? 1000 சதுர் யுகங்கள். 1000 கலியுகம் வரும். 1000 சத்தியயுகம் வரும். 1000 திரேதாயுகம், 1000 துவாபரயுகம், 1000 கலியுகம். அதுதான் பிரம்மாவோட ஒரு பகல், ஒரே ஒரு நாள். அந்த மாதிரி பிரம்மா எத்தனை நாள் இருக்கணும்? 100 மாதாஜி. 100 வருஷம் இருக்கணும். இது பிரம்மாவோட ஒரு நாள். 2000 கல்பங்கள் பிரம்மாவுடைய ஒரு நாள். சோ அப்போ பிரம்மா இந்த மாதிரி 30 நாள், அவருக்கு ஒரு மாசம், 12 மாதம், ஒரு வருஷம். இந்த மாதிரி பிரம்மா என்ன பண்ணுவார்? 100 வருஷம் இருக்காரு. அப்படின்னா பிரம்மாவோட ஆயுள்ல எத்தனை கலியுகம் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சோ எல்லா கலியுகத்திலையும் கல்கி அவதாரம் வரும் சொல்ல முடியாது. எல்லா திரேதாயுகத்திலையும் ராமர் வருவார் கிடையாது. எல்லா துவாபரயுகத்திலையும் கிருஷ்ணர் வருவார் கிடையாது. சட்டம் ஒன்றும் கிடையாது. இதுதான் ஆவாங்கலாம் கிடையாது. சில யுகங்கள்ல வரலாம், வராம இருக்கலாம். சோ அதனால நாம ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நமக்கு வந்து சாக்ஷாத் கிருஷ்ணரே வந்திருக்கார், வாசுதேவ கிருஷ்ணர் அவரே வந்திருக்கார். சில இடங்கள்ல அவருடைய விரிவங்கங்கள் வருவாங்க. இப்ப அப்படிலாம் இல்லாம கிருஷ்ணரே வந்திருக்கார். அதுக்கப்புறம் அதே பகவான் சைத்தன்ய மகாபிரபுவா வந்திருக்கார், பிரபுபாதர் வந்திருக்கார். அதனால்தான் இந்த காலம் என்ன சொல்லப்படுது? பொற்காலம் அப்படின்னு சொல்ல. ரீசன் நம்ம இப்போ இருக்கிற இந்த டைம் வந்து அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கோம். பிரபுபாதருடைய நேரடியான சிஷ்யர்களை நம்ம பார்க்கிறோம். அவரை ஆன்மீக குருவா அடையக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால இந்த காலம் வந்து பொற்காலம் அப்படின்னு சொல்லுறது. ஸோ மற்றபடி ரொம்ப டெக்னிக்காலிட்டிக்குள்ள நம்ம வந்து போக முடியாது. ஒவ்வொரு நாளும் பிரம்மா படைக்கிறார், அது கல்பம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுக்கப்புறம் விகல்பம் அப்படிங்கிறது பகவான் வந்து இந்த 16 விஷயங்கள், 11 புலன்களோட 5 பஞ்சபூதங்களோட பகவான் வர்றது விகல்பம் அப்படின்னு சொல்லப்படுது. மகாகல்பம் அப்படிங்கிறது பகவானுடைய மூச்சு காற்று அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ வரிசையா பாருங்க, ஒவ்வொரு நாளும் பிரதம அப்படின்னா 1, 2வது பிரதம ஸ்வேத கல்ப த்விதீயோ, 2வது நீலலோகித, வாமதேவ ஸ்துதிகஸ், துததோ காந்தாரோ பரக, ரௌரவ பஞ்சமன 5வது, புரோக்ட ஷஷ்ட 6வது, பிராண இதி ஸ்மிருதக. இது மாதிரி சப்தமோ ஒரு வார்த்தையும் பாருங்க, 1, 2, 3 தான் இதெல்லாம். பிரதமன்னா 1, த்விதீயனா 2, திருத்தீயன்னா 3, அதுக்கப்புறம் 4, 5, 6, ஷஷ்ட 6, வரிசையா இப்படி வந்து 30 கல்பங்களோட பெயரும் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு, ஸ்கந்த புராணத்துல எடுக்கப்பட்டது. ஸோ இதனால சாஸ்திரங்கள் அப்படிங்கிறது கற்பனையானதோ இல்லைன்னா யாரோ சும்மா எழுதி வச்சிருக்கிறதோ கிடையாது. இதுதான் வந்து விஞ்ஞானம். ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் இருக்கு, பேர் இருக்கு, யார் இருக்கா, எப்படி ஆட்சி நடக்குது, எல்லா விவரங்களும் துல்லியமா கொடுக்கப்பட்டிருக்கு. அக்யூரேசி ரொம்ப கரெக்டா வந்து எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல எந்த மாற்றமும் யாரும் பண்ண முடியாது. பரிமாணம் ச காலஸ்ய கல்ப லக்ஷண விக்கிரகம் யதா புரஸ்தாத் வியாக்கியாசே ஆத்மம் கல்பம் அதோஷுனு. ஓ ராஜனே, காலத்தின் அளவை அதன் ஸ்தூல மற்றும் சூட்சம அம்சங்களில் அவற்றின் குறிப்பிட்ட அறிகுறிகளுடன் போக போக நான் விளக்குவேன். ஆனால் இப்பொழுது பாத்ம கல்பத்தை பற்றி உமக்கு நான் விளக்கப் போகிறேன். சோ அடுத்தது வந்து பாத்ம கல்பம் அப்படிங்கறத பத்தி சொல்ற, அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். கால கணிதம் வந்து 3வது காண்டத்துல சொல்லப்படும். அப்போ நாம அதை படிக்கலாம். உமாதேவி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய்.
பிரம்மாவினுடைய கல்பமானது தற்பொழுதைய வராக கல்பம் அல்லது ஸ்வேத வராக கல்பம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் பகவானின் வராக அவதாரம் பிரம்மா படைக்கப்படும் காலத்தில் தோன்றியதாகும். பிரம்மா விஷ்ணுவின் நாபிக் கமலத்தில் பிறந்தவர் ஆவார். ஆகவே இந்த வராக கல்பமானது பாத்ம கல்பம் என்று கூட அழைக்கப்படுகிறது. இது ஸ்ரீதர சுவாமி, ஜீவ கோஸ்வாமி மற்றும் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் போன்ற ஆச்சாரியர்களால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே பிரம்மாவின் வராக மற்றும் பாத்ம கல்பங்களுக்கு இடையில் முரண்பாடு கிடையாது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த கல்பம் பாத்ம கல்பம் அப்படின்னு சொல்லப்படுது. யத் ஆஹனோ பவான் சூத ஸ்ரத்தா பாகவதோத்தமக சசார தீர்த்தானி புவஸ் தெக்வா பந்தூன் சுதுஸ்த்யஜான். விட்டு பிரிவதற்கு மிகவும் கடினமானவர்களான உறவினர்களை ஒரு புறம் விட்டுவிட்டு விதுரர் எப்படி வீட்டை விட்டு வெளியேறினார் என்பதை பற்றி சூத கோஸ்வாமி ஏற்கனவே சௌனக ரிஷியிடம் அறிவித்திருந்ததால் படைப்பை பற்றிய அனைத்தையும் கேள்விப்பட்ட பின் சௌனக ரிஷி சூத கோஸ்வாமியுடன் விதுரரை பற்றி விசாரித்தார். இப்போ இந்த படைப்பெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் ஓரளவுக்கு விளக்கம் சொல்லியாச்சு. தேர்ட் கேண்டோல திரும்ப வரும். திரும்ப மைத்ரேயர் விதுர சம்வாதம், அதுக்கப்புறம் விதுரரும் புத்தரும் பேசிட்டு போறாங்க. சோ அதுக்குள்ளெல்லாம் நம்ம போகும்போது திரும்ப படைப்புடைய ரகசியங்களை பத்தி நாம திரும்ப படிக்க போறோம். ஆனா இப்போதைக்கு இப்போ தேர்ட் கேண்டோட கனெக்ட் ஆகுது. தேர்ட் கேண்டோட இந்த செகண்ட் கேண்டோ எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னா, சூத கோஸ்வாமி கிட்ட சௌனக ரிஷிகள் விதுரரை பத்தி கேட்டிருக்காங்க. எப்படி விதுரர் எதுக்காக வீட்டை விட்டு போனார், என்ன பண்ணார், அவருடைய பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதை நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கேண்டோல படிச்சிருக்கோம் இல்லையா? யாருக்கு ஞாபகம் இருக்கு? என்ன பண்ணார் விதுரர் என்ன பண்ணார்? துரியோதனன் வந்து விதுரர் இதா பேசும்போது விதுரர் வந்து தீர்த்த யாத்திரை கிளம்பினார் அப்படின்னு. தீர்த்த யாத்திரை கிளம்பி போயிட்டாரு. மகாபாரத போர்ல ஒரு இன்வால்வ் ஆகவே இல்லை. வெரி குட். அப்புறம் என்ன பண்ணார்? அப்புறம் வந்து போர்லாம் முடிஞ்ச பாடு வந்து திருதராஷ்டிரனுக்கு புத்தி சொல்லி திரும்பி வந்து அவரை வந்து இந்த மாதிரி கேவலமான வாழ்க்கை வாழற உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லி அவர் ஆன்மீகமா மாத்தி அவரும் நற்கதி அவரு துறவரமா ஆன்மீகமா மாத்த முடியல. திருதராஷ்டிரரை ஆன்மீகவாதியா மாத்த முடியல. அவர் ஒரு தீரரான மரணத்தை பத்தி கவலைப்படாத ஒரு தீரன் நிலைக்கு கொண்டு வர முடிஞ்சது, பக்தராக்க முடியல. அது விதுரருக்கு கொஞ்சம் வருத்தம் தான். சோ இப்போ திரும்ப நம்ம எங்க போறோம்னா ரிவர்ஸ்க்கு போறோம். சோ இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டோல படிச்சுட்டோம். இப்போ தேர்ட் கேண்டோல நம்ம திரும்ப ரிவர்ஸ்க்கு போகணும். விதுரர் வந்து எப்படி வெளில போனார், என்ன எங்கெங்க போனார், என்ன யாரை பார்த்தார், எப்படி பேசினார், அதெல்லாம் நம்ம தேர்ட் கேண்டோல பார்க்கணும். சரியா? நல்லா குழப்பிக்காம பின்னாடி நடந்தது ஃபர்ஸ்ட் கேண்டோல முன்னாடி சொல்லப்பட்ட பின்னாடி என்ன நடந்தது, விதுரர் எதுக்காக திரும்பி வந்தார், திருதராஷ்டிரருக்கு என்ன உபதேசம் பண்ணார், அதெல்லாம் முன்னாடியே சொல்லியாச்சு. பட் இப்ப திரும்ப ரிவர்ஸ்ல போய் விதுரர் யாரை சந்திச்சார், அவருடைய தீர்த்த யாத்திரையில யாரை சந்திச்சார், அங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிற விஷயங்களை நாங்க தேர்ட் கேண்டோல பார்க்க போறோம். வாசுகி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸ்லோகம் படிக்கல மாதாஜி. படிச்சாச்சு மாதாஜி. மொழிபெயர்ப்பும் படிச்சாச்சு, பொருளுரை படிக்கணும். ஹரே கிருஷ்ணா. விதுரர் உலகில் உள்ள புண்ணிய யாத்திரை ஸ்தலங்களை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது மைத்ரேய ரிஷியை சந்தித்தார். இந்த விதுரரை பற்றி சௌனக ரிஷியை தலைமையாக கொண்டிருந்த ரிஷிகள் அறிய அதிக ஆவல் கொண்டனர். அதனால இப்ப நம்ம அந்த பக்கம் போயிட்டோம். சரியா? ஷத்து கௌரச்சாரவேஸ்தஸ்ய சன்வாதோ யாத்ம சம்ஸ்ருதः யத்வாச பகவம்ஸ்தஸ்மை ருஷ்டஸ்தத்வம் உவாசः ருஹீனஸ்தத்திதம் சௌம்ய விதுரஸ்ய விசேஷ்டிதம் அந்துத்யாக நிமித்தம் ச யதைவாகதவான் புனக. மொழிபெயர்ப்பு. சௌனக ரிஷி கூறினார், ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசிய மைத்ரேயருக்கும் விதுரருக்கும் இடையில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டன, விதுரர் எதை பற்றி விசாரணை செய்தார், அதற்கு மைத்ரேயர் கூறிய பதில் என்ன என்பதையெல்லாம் தயவு செய்து எங்களுக்கு கூறுங்கள்
மேலும் விதுரர் தம குடும்ப அங்கத்தினர்களின் உறவை கைவிட்டதன் காரணத்தையும் அவர் ஏன் மீண்டும் திரும்பினார் என்பதையும் புண்ணிய யாத்திரை ஸ்தலங்களில் இருந்த போது விதுரர் ஆற்றிய செயல்களை பற்றியும் தயவு செய்து எங்களுக்கு கூற வேண்டுகிறேன். சோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் கேண்டோல பார்த்துட்டோம். அதனால இப்ப செகண்ட் கேண்டோல சௌனக ரிஷிகள் தூத்த கோஸ்வாமி கிட்ட இந்த கேள்வியை கேட்கிறாங்க. அதனால தேர்ட் கேண்டோ அப்படியே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு முறை அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன் மாதாஜி. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஸ்ரீ சூத கோஸ்வாமி ஜடவுலக சிருஷ்டி மற்றும் அழிவு ஆகியவற்றை பற்றிய விஷயங்களை விவரித்துக் கொண்டிருந்தார். ஆனால் பௌதிக விஷயங்களை விட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும் தெய்வீகமான விஷயங்களை பற்றி செவியுறுவது சௌனகரை தலைமையாக கொண்ட ரிஷிகள் அதிக ஆவல் உள்ளவர்களாக காணப்பட்டனர். மனிதரில் இரு பிரிவினர் உள்ளனர். ஸ்தூல உடலுடனும் ஜட உலகுடனும் அளவுக்கு அதிகமான பற்று கொண்டிருப்பவர்கள் ஒரு பிரிவினர். மற்றவர்கள் உன்னத அறிவில் அதிக ஆர்வம் கொண்டுள்ள உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள். ஜட மற்றும் ஆன்மீக உலகங்களில் உள்ள பகவானின் பெருமைக்குரிய செயல்களை பற்றி விளக்கும் ஸ்ரீமத் பாகவதத்தை செவியுறுவதால் பௌதிகவாதிகள் மற்றும் ஆன்மீகிகள் ஆகிய இரு பிரிவினரும் சமமான நன்மையை பெற முடியும். பௌதிகவாதிகள் இயற்கை சட்டங்களிலும் அவற்றின் இயக்கங்களிலும் அதிக ஆர்வம் கொண்டுள்ளனர். ஆனால் இயற்கையின் மாய தோற்றங்களின் காரணத்தால் பகவானின் பெருமைகளை அவர்கள் மறந்து விடுகின்றனர். இயற்கையின் செயல்களும் அவற்றின் அற்புதங்களும் பகவானாலேயே ஆரம்பித்து வைக்கப்படுகின்றன என்பதை அவர்கள் தெளிவாக அறிய வேண்டும். தோட்டத்தில் உள்ள ரோஜா மலர் ஒன்று படிப்படியாக அதன் வடிவத்தையும் நிறத்தையும் பெற்று அழகு வாய்ந்ததாகவும் இனிமையுடையதாகவும் மாறுகிறது. இது ஒரு குருட்டுத்தனமான இயற்கை சட்டத்தினால் விளைந்ததாக காணப்பட்டாலும் இது உண்மை அல்ல. அந்த இயற்கை சட்டத்திற்கு பின்னால் பரமபுருஷருடைய உத்தரவு உள்ளது. இல்லையெனில் இவ்வளவு ஒழுங்குமுறையான வடிவங்களை பொருட்களால் பெற முடியாது. ஒரு ரோஜா மலரின் படத்தை ஓவியர் கவனத்துடனும் ரசனையுடனும் வரைகிறார். இருப்பினும் அது உண்மையான ரோஜாவை போல் பூரணமானதாக ஆவதில்லை. அது உண்மையான ரோஜாவானது அதன் வடிவத்தையும் அழகையும் அதற்கு பின்னால் ஒரு அறிவு இல்லாமல் பெற்றது என்று நம்மால் எப்படி கூற முடியும்? இத்தகைய முடிவு அறிவு பற்றாக்குறையின் காரணத்தால் ஏற்பட்டதாகும். பரம உணர்வு சர்வ வியாபகம் உடையதாக இருப்பதால் அதனால் அனைத்தையும் பூரண கவனத்துடன் கண்காணிக்க முடியும் என்பதை மேற்கூறிய படைத்தல் மற்றும் அழித்தல் ஆகியவற்றை பற்றிய விளக்கங்களிலிருந்து ஒருவன் அறிய வேண்டும். அதுவே பரமபுருஷரின் சர்வ வியாபகத்தை பற்றிய உண்மையாகும். ஆனால் பௌதிகவாதிகளை விட இன்னும் அதிக முட்டாள்களாக இருப்பவர்கள் தங்களை ஆன்மீகிகள் என்று கூறிக்கொள்கின்றனர். இவர்கள் எங்கும் பரவியுள்ள பரம உணர்வை பெற்றிருப்பதாக கூறிக்கொள்கின்றனர். ஆனால் எந்த ஆதாரத்தையும் அவர்கள் அளிப்பதில்லை. இத்தகைய மூடர்களால் சுவருக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்பதை கூட அறிய முடியாது. இருப்பினும் பரமபுருஷரின் எங்கும் பரந்த பிரபஞ்ச உணர்வை பெற்றிருப்பதாக அவர்கள் பொய்யாக பெருமை கொண்டுள்ளனர். இவர்களும் கூட ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதால் பெரிதும் பயனடைவார்கள். பரம உணர்வென்று கூறிக்கொள்வதால் மட்டும் ஒருவன் பரம உணர்வு உள்ளவனாக ஆகிவிடுவதில்லை என்பதை காண்பவர்கள் பாகவதம் அவர்களின் கண்களை திறந்துவிடும். தனக்கு இத்தகைய பரம உணர்வு உள்ளதென்பதை இந்த ஜட உலகில் ஒருவன் நிரூபிக்க வேண்டும். ஆனால் நைமிஷாரண்யத்தை சேர்ந்த ரிஷிகள் பௌதிகவாதிகளையும் பொய்யான ஆன்மீகங்களையும் விட மேற்பட்டவர்கள் ஆவர். இதனால் வேத வல்லுநர்களால் பேசப்பட்டவாறு ஆன்மீக விஷயங்களில் உள்ள உண்மையை அறிவதில் அவர்கள் எப்பொழுதும் ஆவல் உள்ளவர்களாக இருந்தனர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பிரபுபாத் இந்த பொருளுரையை வந்து ரொம்ப அழகா கொடுத்திருக்காரு. கன்க்ளூஷன் பொருளுரையா அதை கொடுத்திருக்காரு. படைப்பு அப்படிங்கிறதுக்காக பின்னாடி ஒரு காரணகர்த்தா இருக்கா. படைப்புக்கு பின்னாடி யாரு இருக்கா? பரமபுருஷ பகவான் இருக்கு. அதுக்கு உதாரணம் இவ்வளவு அழகான ஒரு உதாரணம் கொடுக்குறார். ஒரு ஓவியன் ஒரு ரோஜா மலரை வரைகிற இல்லையா, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நேச்சுரலா இருக்கிற அதே மாதிரி அந்த வர்ணங்கள் எல்லாம் தீட்டி அந்த ரோஜா மலரை கொண்டு வர்றார். அந்த மாதிரி ஒரு பூ போட்டு அவர் வந்து கொண்டு வர்றார். ஆனா அவரால் அது வந்து முழுமையான ஒரு ரோஜா பூவை கொண்டு வர முடியுமா? அதுக்கு வந்து மனம் கொடுக்க முடியுமா? அந்த ரோஜா பூ வந்து சரி சென்ட் எல்லாம் போட்டு இப்பதான் ரோஸ் சென்ட் எல்லாம் வர வந்துருச்சு, அதெல்லாம் போட்டு அந்த பூவுக்கு வந்து செயற்கையான மனம் கொடுத்தா கூட அந்த இயற்கையான அந்த மலர் வந்து செடியில இருக்கும்போது அப்படியே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா அப்படி பார்க்கறதுக்கே நம்ம மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு புத்துணர்வு கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய நிறம் மங்கி கடைசியில சாயந்தரம் பார்த்தா அது என்ன ஆகும்? வாடி போயிருக்கும். மறுநாள் பார்த்தா அது எல்லா நிறத்தையும் இழந்து அது ஒரே ஒரு எல்லா பெட்டல்ஸுமே ஒரே கலரா தெரியும். அப்போ இன்னொரு நாள் கழிச்சு பார்த்தா ஒரே கருப்பா போயிடும். அந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா உங்களால? பண்ணவே முடியாது இல்லையா? ஆக இந்த ஒரு பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஒரு சித்திரம் ஒருத்தர் தீட்டுறதுக்கே பின்னாடி ஒருத்தர் தேவையா இருக்காரு.
இந்த மாதிரி ஒரு ரோஜா பூவை வரையறதுக்கு ஒரு மனிதன் அவனுடைய மூளை அவனுடைய திறமை எல்லாம் தேவையா இருக்கும்போது உண்மையிலேயே இந்த பௌதிக உலகம் அப்படிங்கிற படைப்பு என்ன கிடையாது, தற்காலிகமானதோ இல்ல படைப்புக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி கிடையாதுன்னு சொல்றவங்க தான் முட்டாள். இந்த முட்டாள்கள் தான் அப்படி நினைப்பாங்க. புத்திசாலியா இருக்கிறவங்க கண்டிப்பா என்ன புரிஞ்சுப்பாங்க, இதுக்கு பின்னாடி ஒரு நபர் இருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க. அதுல கூட சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு கிருஷ்ணரை பத்தி எந்த தகவலும் இல்லாம நான் தான் கடவுள், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சோ அவங்களையும் பிரபாதர் வந்து சொல்றார், அப்படி சொல்லிக்கிறவங்களால எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா அப்பேற்பட்டவங்க கூட இந்த ஸ்ரீமத் பாகவத்தை படிச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க பாகவதத்தினுடைய ஸ்லோகங்கள் ஒவ்வொன்றும் பரமபுருஷ பகவானுடைய புகழை பாடுகின்றன. பகவான் தான் இந்த படைப்பிற்கு காரணம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்தரும் அதை வந்து என்ன பண்றாங்க, ப்ரூவ் பண்றாங்க. சோ அவங்களும் அதை வந்து சுலபமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பிரபாதர் சொல்றாரு. ஆனா நைமிஷாரண்யத்துல இருக்கிற முனிவர்கள் என்ன பண்றாங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்க பெரிய ரிஷி முனிவர்கள், நாங்க 1000 வருஷம் இங்க உட்கார்ந்து யாகம் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க என்ன சும்மா பௌராணிகர், சூத பௌராணிகர், பௌராணிகர்னா புராண கதைகளை சொல்லக்கூடியவர், நீங்க சும்மா கதை சொல்றவங்க, நாங்க மந்திரங்கள்லாம் சொல்லி யாகம் பண்றவங்க அப்படிங்கிற கர்வம் எல்லாம் இல்லாம அவங்க என்ன பண்றாங்க, பணிவோட சூத கோஸ்வாமி கிட்ட தங்களுடைய சந்தேகங்களை கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கிறாங்க. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேசந்தி தே ஞானம் ஞானின தத்துவதர்ஷினக. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன, கேள்வி கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்டாதான் பதில் வரும். கேள்வியே கேட்கல அப்படின்னா பதில் வராது. கேள்வி எப்படி கேட்கணும், பரிப்பிரஷ்னேன சேவையா, எப்படி கேட்கணும், சேவை பண்ணி பணிவோட சேவை பண்ணி கேள்விகள் கேட்கும் போது ஆன்மீக குரு திருப்தி அடைஞ்சு அப்ப என்ன பண்ணுவார், அவங்களுக்கு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுவார். எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சோன்னா ஒண்ணுமே உள்ள இறங்கவே இருங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நான் சும்மா அந்த கிளாஸ்ல அட்டன் பண்றேன், எனக்கு ஏற்கனவே பாகவதம் தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம சொல்றது என்ன ஆகாது, உள்ள இறங்காது. சோ நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதுன்னு சொல்ல முடியாது, தெரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் பிரபுபாதிய பொருளுரைகளை படிக்கும்போது நம்ம கவனமா படிச்சோம் அப்படின்னா பிரபுபாதர் என்ன சொல்லுகிறார் அப்படிங்கிற கருத்துக்கள் நமக்கு விளங்கும். சோ இந்த ஸ்கந்தத்தினுடைய நிறைவான ஸ்லோகம். சூத உவாச்ச ராஜ்யா பரீட்சிதோ பிரஷ்டோ யத் ஆவோஷன் மகாமுனிஹி தத்வோபி தாஸ்யே ஸ்ருத ராஜ்ய பிரஸ்னானுசாரதக. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ சூத கோஸ்வாமி விளக்கினார். பரீட்சித்து மகாராஜனின் கேள்விகளுக்கு பதில் கூறும் வகையில் மகாமுனிவரால் விவரிக்கப்பட்ட அதே விஷயங்களை இப்பொழுது நான் உங்களிடம் விளக்கி கூறுகிறேன். தயவு செய்து அவற்றை கவனமாக கேளுங்கள். ஓகே, கேள்வி கேட்டீங்கல்ல, பாருங்க நான் எப்படி பதில் சொல்ல போறேன் பாருங்க. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி சொல்றவரும் இல்லை. அவர் என்ன சொல்றார், பரீட்சித் மகாராஜருக்கு சுகதேவ கோஸ்வாமி சொல்லும் போது நான் கேட்டிருக்கேன், என்னுடைய குரு அவர் சொல்லும் போது நான் அதை கேட்டிருக்கேன், அந்த விஷயத்தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த பணிவு, நமக்கு எல்லாம் தெரியும் நம்ம தான் பேசுவோம் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா அந்த அகங்காரம் என்ன பண்ணாது, உண்மைகளை நம்மளால பேசவே முடியாது. நம்ம அகங்காரம் தான் அது முன்னாடி நிற்கும். ஆனா அந்த அகங்காரம் இல்லாம நாம என்ன கேட்டோமோ, நம்முடைய மூத்த பக்தர்கள்ட்ட இருந்து நம்ம என்ன கேட்டோமோ, ஏன்னா ஞானம் அப்படிங்கிறது கீழிறங்கி வருது, நம்ம இந்த அறிவு அப்படியே சீட பரம்பரையில கீழிறங்கி வருது. சோ அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு மரியாதையோட நம்ம வந்து விளக்கும் போது அந்த ஞானம் சரியா கேட்கிறவங்களுக்கும் போய் சேரும். மீனா மத்திச்சு படிக்கிறீங்களா? ஆச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். எல்லா கேள்விகளுக்கும் தகுந்த மேற்கோள்களை காட்டி விடை கொடுக்க முடியும். அது அறிவுள்ள பிரிவினரை திருப்திப்படுத்துகிறது. சட்டமன்றத்திலும் கூட இதே முறைதான் பின்பற்றப்படுகிறது. மிக சிறந்த வக்கீல் தனது வழக்கை நிரூபிப்பதில் அதிக சிரமத்தை மேற்கொள்ளாமல் சட்டமன்றத்தின் கடந்த தீர்ப்பிலிருந்து ஆதாரங்களை கொடுக்கிறார். இது பரம்பரா முறை என்று அழைக்கப்படுகிறது. கட்டறிந்த அதிகாரிகள் அபத்தமான விளக்கங்களை உற்பத்தி செய்யாமல் பரம்பரா முறையை பின்பற்றுகின்றனர்.
ஈஸ்வர பரமகிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதி கோவிந்த சர்வ காரண காரணம். அனைத்திலும் பரமபுருஷரின் கரம் இருக்கிறது. எந்த ஆட்சேபமும் இல்லாமல் நாம் அனைவரும் அவருக்கு கீழ்ப்படிவோமாக. ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் கண்டத்தின் எல்லா கேள்விகளுக்கும் பாகவதனே தகுந்த விடை என்னும் தலைப்பை கொண்ட 10ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. 2ஆம் காண்டம் முற்றும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரிகி ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. நாம இந்த குரூப் ஆரம்பிச்சு பத்ர பூர்ணிமா அன்னைக்கு நாம இத படிக்க ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஆரம்பிச்சு முதல் காண்டம் 2ஆம் காண்டம் ரெண்டுமே பகவானுடைய திருப்பாதங்கள்ல சரணடைஞ்சு பகவானுடைய கருணையை யாசிச்சு பிரபுபாதுடைய கருணையினால இந்த 2 காண்டங்களை நம்மளால நிறைவு பண்ண முடிஞ்சிருக்கு. பிரபுபாதர் நீங்க இந்த பொருளுரையில சொல்ற மாதிரி யாரும் ரொம்ப சிரமப்பட வேண்டாம். பிரபுபாதர் என்ன சொல்றாரோ அதை நம்ம திருப்பி சொன்னா போதும். என்னால எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ, எனக்கு என்ன ஞாபகம் இருக்கோ, எனக்கு பகவான் என்ன கொடுத்திருக்காரோ அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை விட ரொம்ப சிறப்பா இந்த பாகவதத்தை நீங்க மற்றவங்கள்ட்ட கத்துக்கலாம். சிறப்பா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மூத்த பக்தர்கள் புரிய வைக்கலாம். நான் ஒரு சின்ன ஊர்க்குருவி மாதிரி என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு உண்மையா சின்சியரா நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு நினைச்சு நான் பண்ணியிருக்கேன். இதுல எந்த குறைகள் இருந்தாலும் சரி, தவறுகள் இருந்தாலும் சரி, தயவுசெய்து அதை பெருசா எடுத்துக்காம அதை மன்னிச்சு இதை விட சிறந்த முறையில நீங்க நல்லபடியா பாகவதம் கேட்கறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கணும். நீங்க இன்னும் நல்ல பக்தர்கள்ட்ட, உயர்ந்த பக்தர்கள்ட்ட பாகவதம் கேட்கணும். இதை கேட்டு நீங்க எல்லாரும் பிரச்சாரம் பண்ணணும். அதான் என்னுடைய ஆசை. இது ஒரு விருட்சமா வளரணும். விருட்சமா எல்லாரும் பிரச்சாரம் பண்ணி இன்னும் நிறைய பக்தர்கள் ஒவ்வொரு இடத்துலயும் பகவத்கீதையும் பாகவதமும் படிக்கிறது மக்கள் ஒரு முக்கியமான ஒரு வேலை. நம்ம வாழ்க்கையிலேயே அதி முக்கியமான காரியம் இதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதான் நம்முடைய பிரார்த்தனையா வச்சு இந்த 2வது காண்டத்தை நாம நிறைவு செய்வோம். பிரபா சொல்றாரு பாருங்க, மூத்த ஆச்சாரியர்கள் சொன்னா போதும், ரொம்ப சிரமப்பட வேண்டாம். நம்ம மண்டையை பிச்சுக்கிட்டு நமக்கு சமஸ்கிருதம் தெரியுமா, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இந்த வார்த்தையும் சேர்ந்தா இந்த அர்த்தம் மாறுமாலாம் நம்ம இன்னும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். நமக்கு கொடுத்திருக்கிறது நமக்கு எந்த அளவுக்கு புரியுமோ, நம்ம எந்த அளவுக்கு கேட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு அதை நம்ம பகவத் பக்தியோட நம்ம எடுத்து சொன்னாலே போதுமானது. முக்கியமான விஷயம், நம்ம எல்லாரும் 16 மாலை ஜெபம் பண்ணணும், 4 சட்டத்திட்டங்களை நாம கடைபிடிக்கணும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ உங்களுடைய அனுபவங்கள் நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த செகண்ட் கேண்டோ? ரொம்ப கஷ்டமா இருந்ததா? படைப்பு 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 அப்படின்னு போனோமே எப்படி இருந்தது உங்களுக்கு? மாதாஜி, உங்களோட கைடன்ஸ் இல்லாம நிச்சயமா கொஞ்சம் கூட புரிஞ்சிருக்காது. அது சத்தியமான வார்த்தையா சொல்றேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. உங்களோட விளக்கம் யாரும் சொல்ல முடியுமா? ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி சொன்னீங்க மாதாஜி. அதோட மட்டும் இல்லாம வேற நீங்க நிறைய ஹிண்ட் கொடுக்குறீங்க மாதாஜி. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு மாதாஜி. அதை விட பொறுமையா சொல்லி தரீங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப புரியுது மாதாஜி. பொறுமையா சொல்லி தரீங்க, அதான் மெயின் மாதாஜி. ஓகே, பொறுமையா பத்தி சொல்ல வேண்டாம். பாகவதம் உங்களுக்கு அதுதான் பொறுமையா சொன்னதுனால எங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சது மாதாஜி. அதுதான் மேஜரா மாதாஜி. அதுக்கே உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் மாதாஜி. நீங்க எதுவும் சின்னதா எடுக்கிறேன்னு சொல்லாதீங்க. நீங்க எடுக்கிறதுனால நாங்க இத்தனை பேர் சேர்ந்து கத்துக்கிறோம் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. கொடுக்கிற சின்ன சின்ன எக்ஸாம்பிள் எங்களுக்கு விளங்குற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் புரிய வைக்கிறது ரொம்ப 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 சந்தோஷமா தானே. நாங்க நீங்க கிடைச்சதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் மாதாஜி. உங்களுக்கு பாதங்களுக்கு நமஸ்காரம் மாதாஜி. நீங்க எங்களுக்கு குருவா கிடைச்சிருக்கு. கேள்விகள் இருக்கா? எஸ் பிரபு. நல்லபடியா நல்லா சொல்லி கொடுக்குறீங்க. எங்களுக்கு நாங்க ஒண்ணுமே தெரியாதவங்க இந்த மாதிரி இவ்வளவு தூரம் படிக்கிற அளவுக்கு நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா, அதுவே பெரிய திருப்தியா இருக்கு மாதாஜி. அதான் பிரபு என்னோட எய்ம். எல்லாரும் பிரபு பொருளுரை படிக்கணும் பிரபு. ஒரு தடவை படிச்சா மட்டும் பத்தாது, நம்ம திரும்ப திரும்ப படிக்கணும். தெரியாது பாகவதம் தெரியாதுங்கிறவங்களை பகவத்கீதை கிளாஸ் அட்டன் பண்ண தொட்டு நீங்க பாகவதம் கிளாஸ்ல சேர்றீங்களா நீங்க கேட்டீங்க. முதல்ல வழியா சொன்னது இப்ப அது வழியா ஒரு 2 காண்டம் வரைக்கும் முடிச்சிட்டோம். அது வரைக்கும் திருப்தியா இருக்கு. ஆமா பிரபு, எனக்கே ரொம்ப முதல்ல என்னன்னே தெரியாது மாதாஜி.
கிருஷ்ணரோட அருள்னாலும் உங்களுடைய அவங்க அயன் பண்ணிட்டே வந்துட்டாங்க. மாதாஜி மூணாவது காண்டா நம்ம படிக்காது. பிரபுபாதோடைய அருளும் உங்களுடைய அருள் இருந்ததுனால நாங்க இந்த அளவுக்கு வந்திருக்கோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்ப நம்ம வந்து மாதாஜி ஸ்டார்ட் கண்டிப்பா உங்களோட பண்ணலாம். பிளெஸிங்ஸ் வேணும் மாதாஜி. எங்களுக்கு எல்லாம் இதே மாதிரி தொடர்ந்து படிக்கிறதுக்கு உங்களோட தொடர்ந்து படிப்போம் மாதாஜி. எல்லாரும் வந்து சில பிரபுபாட்டையும் குருமரத்தையும் ப்ரே பண்ணிக்கிட்டு நம்ம வந்து படிப்போம். தொடர்ந்து இந்த பாகவதத்தை நம்ம வந்து பூர்த்தி பண்றதுக்கு முயற்சி செய்வோம். இந்த முயற்சியில எத்தனையோ தடைகள் இருக்கு, எத்தனையோ விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. எல்லாத்தையும் மீறி பகவான் நமக்கு வழியும் காட்டிட்டு இருக்க. அதனால என்னால முடிஞ்ச வரைக்கும் கண்டினியூஸா நான் வந்து லீவ் விடாம கண்டினியூ பண்றதுக்கு நான் முயற்சி பண்றேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிரார்த்தனைகள் தான் நம்ம கண்டிப்பா பகவான்கிட்ட நீங்க பண்ண எங்களுக்கு முடியும். கண்டிப்பா நடத்தணும் மாதாஜி. நீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. கண்டிப்பா நீங்க நடத்தணும் மாதாஜி. கண்டிப்பா பகவான் கிட்ட நாங்க வேண்டிக்கிறோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கண்டிப்பா கண்டிப்பா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க பிரபு. அதையும் மீறி நீங்க எல்லாமே போடுறதுனால எங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும் மாதாஜி. சப்போஸ் புரியலன்னா போய் கேட்டுக்கிறதுக்கும், டெய்லி நம்ம ஸ்லோகத்தை கேட்டு நாங்க புரிஞ்சுக்கிறதுக்கும். ஏன்னா நிறைய கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கு மாதாஜி. என்னதான் அப்ப கேட்டாலும் இன்னும் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கெல்லாம் போன அளவு எங்களுக்கு இன்னும் எனக்கு மீன்ஸ் எனக்கு போல மாதாஜி. சோ இன்னும் கொஞ்சம் அதை கேட்டு கேட்டு நம்ம கண்டிப்பா கண்டிப்பா. மாதாஜி அதுக்கு ஒரே ஒரு காரணமும் request. குரூப்ல இருக்கிறவங்க தான். எல்லாரும் யூடியூப்ல போட சொல்லி இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது எனக்கு. அதான் ஆனா மாதாஜி. யூடியூப்ல போடுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம மாதாஜி ரெக்கார்ட் அந்த பண்றதுக்கெல்லாம் பார்த்து அந்த அதை நம்ம லிங்க் போட்டுட்டு நம்ம இருக்கோம். குரூப்லயே அனுப்புங்க மாதாஜி. அனுப்புறேன் அது மாதாஜி, போட்டு விடுறோம். அது போட்டு விடுறோம் மாதாஜி. நம்ம நான் லிங்க்ல நேத்து கிளாஸ் போட ஒவ்வொரு முடியல, இங்க கொஞ்சம் சுச்சுவேஷன் ஒரு மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா கண்டிப்பா செஞ்சிருவோம் மாதாஜி. நடுவுல கொஞ்சம் கிளாஸ் போடலாம். கும்பகோணத்துக்கு வந்து கொஞ்சம் டிரான்சிட் ஆனதும் கொஞ்சம் இல்ல மாதாஜி, போட்டாச்சு. ஒன்னு போட்டாச்சு ரெண்டு பல்லா. மட்டும் சரிங்க ரெக்கார்டிங் பண்ண முடியல, மத்தது எல்லாமே ஆமா ஆமா போட்டாச்சு. சரிங்க மாதாஜி. லாஸ்ட் வீக் இது கொஞ்சம் போட முடியல. கொஞ்சம் ஒரு கொஞ்சம் இங்க வந்து சுச்சுவேஷன் கொஞ்சம் எஸ் ஒரு மாதிரி மாதாஜி. இருக்கு. இவ்வளவு எல்லாம் தூரம் முடிஞ்சு நீங்க கண்டிப்பா நான் இந்த போட்டுருவோம் மாதாஜி. இந்த டென்ஷன் இந்த சுச்சுவேஷன்லயும் நீங்க வந்து எங்களுக்கு விடாம கொடுக்கறது நாங்க கொடுத்து வச்சது மாதாஜி. ஒரு நாள் கூட நாங்க வரலைனாலும் நீங்க வந்து அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேற முயற்சி என்னென்னமோ வந்து போயிட்டு இருக்கு நல்லா மாதாஜி, இருக்கு. நிறைய போயிட்டு இருக்கு மாதாஜி. எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ண முடியாம இருக்கேன். சோ எனிவே அதான் பகவான் பாத்துக்கிறார், எங்களை பகவான் பாத்துக்கிறார். எல்லாரையும் பகவான் உங்க தான் காப்பாத்துறார். சுச்சுவேஷன்ல உங்களோட டைட் நம்ம அந்த சுச்சுவேஷன்ல ஸ்லோகம் இருக்கு எங்களுக்கு இல்லையா மாதாஜி, போக்தாரம் யஜ்ய தபசாம் சர்வலோக சர்வலோக மகேஸ்வரம் மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஜாத்வா மாம் சாந்தி ருச்சதி. சோ பகவான் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறார். பகவான் தான் எல்லாரையும் வந்து கட்டுப்படுத்துறார். பகவான் தான் எல்லாருடைய நலம் விரும்பி அதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம சாந்தி உச்சத்தி, எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம வந்து அமைதியா பகவானுக்கு பக்தி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் அத்தியாயம் மாதாஜி 1 ஹரே விதுரரின் கிருஷ்ணா மாதாஜி. கேள்விகள். எஸ் பிரபு, எஸ் இதுல பிரபு. ஆசிரியர் குறிப்புன்னு ஒரு 2-3 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஆமா அது முன்னாடி பிரபு. படிச்சுக்கிறோம். அது நாங்க படிச்சுக்கிறோம். பின்னாடி கண்டிப்பா படிங்க முடிக்கும் பிரபு, போது கண்டிப்பா எல்லாரும் படிங்க. நல்லா எல்லாம் பிரபுபாதா பற்றி பிரபுபாதரை மாதாஜி பத்தி அதுல இருக்கு. ஆமா மாதாஜி ஒரு டவுட். ஸ்ரீமத் பாகவதம் 3வது காண்டம் பாகம் 1ன்னு வருமா மாதாஜி? 2 புக் இருக்கும் மாதாஜி. பாகம் 1 பாகம் 2ன்னு இருக்கும். 2 புக். இப்ப அதுல பாகம் 1 தான் நம்ம பாகம் 1. படிக்கிறோம். ஆமா, பாகம் 1 நம்ம படிக்கிறோம். தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே மாதாஜி கிருஷ்ணா. ரொம்ப எக்ஸலண்ட். பகவான் உங்களை வந்து எங்களுக்கு சிக்ஷா குருவா அனுப்பிச்சு இவ்வளவு தூரம் நம்ம கத்துண்டு இன்னும் மேலும் மேலும் எல்லா இதையும் முடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு மாதாஜி. அது ஒரு ஆசை. ஹரே கிருஷ்ணா. சோ நம்மளுடைய ஆர்வம் பகவான் வந்து அதை வந்து பூர்த்தி பண்ணுவார் பிரபு. நம்பிக்கையோட ஹரே இருக்கு. கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. நான் 2வது சொல்லுங்க. ஸ்ரீமத் பாகவதம் 2வது காண்டத்துலதான் கொஞ்சம் ஆரம்பிக்க விட்டுதான் நான் வந்து சேர்ந்தேன். அதுக்கப்புறம் இன்னும் நான் முதல்ல இதை வந்து படிக்கவே நான் ஆரம்பிக்கல. இப்ப 3வது காண்டம் வந்து விதரரோட கதை முதல்ல வந்து போது இனிமேதான் அதை படிக்க ஆரம்பிக்கணும்னு நான் சொல்றேன். சரி தேங்க்யூ, சரி சரி உங்களோட சரி. அருள் கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் நானும் பாகவதம். 2வதுல தான் வந்தேன் மாதாஜி. நானும் ஆமா ஆமா 2வதுக்கு ஆமா பாதியில தான் வந்தேன். 5 காண்டம் வேண்டும் ஜாச்சா. பெனிவே பார்க்கலாம் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் அத்தியாயம் 1 விதுரரின் கேள்விகள். இப்போ விதுரர் யாரை சந்திச்சார்னு பார்த்தோம்? மைத்ரேய மகரிஷியை சந்திச்சார். சோ அப்போ மைத்ரேய கிட்ட விதுரர் கேள்விகளை கேட்கிறார். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சூத கோஸ்வாமி கிட்ட சௌனக ரிஷிகள் கேள்வி கேட்கிறாங்க. சுகதேவ கோஸ்வாமி கிட்ட பரீட்சித் மகாராஜர் கேள்வி கேட்கிறார். அதே மாதிரி பகவான் கிட்ட அர்ஜுனன் கேள்வி கேட்டார். சோ ஆன்மீக ஞானம்ங்கிறது கேள்வி கேட்டு அவங்க கிட்ட இருந்து நாம அதை தெரிஞ்சுக்கிறோம். கேள்வியே கேட்க கூடாது.
அப்படியே என்ன சொல்றாங்களோ அப்படியே தான் ஏத்துக்கணும். ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாரும் என்ன பண்றாங்க, அவங்களுடைய குரு கிட்ட கேள்விகள் கேட்டு விளக்கம் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. பதம் 1. ஸ்ரீ சுக உவாச்ச ஏவம் ஏதத் புரா பிருஷ்டோ மைத்ரேயோ பகவான் கில க்ஷத்ராவனம் பிரவிஷ்டேன திக்வா ஸ்வக்ருஹம் ருத்தமாத். மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கிய தேவதராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. சுகதேவ கோஸ்வாமி கூறினார், சிறந்த பக்தரான விதுர மகாராஜன் தனது செழிப்புடைய வீட்டை திறந்து வனம் புகுந்த பின் இக்கேள்வியை தவிர திரு மைத்ரேய ரிஷியிடம் கேட்டார். இப்போ விதுரருடைய சரித்தம் ஓரளவுக்கு நாம பார்த்துட்டோம் இல்லையா? விதுரர் வந்து எப்படி வீட்டை விட்டு வெளியில போனார், என்ன காரணத்துக்காக போனார், அதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம இப்ப பார்த்தோம். அப்போ மைத்ரேயர் யாரு, மைத்ரேய ரிஷி எங்க இருந்தார், ஏன் விதுரர் வந்து மைத்ரேயர் கிட்ட இந்த கேள்விகளை கேட்கிறார் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? மைத்ரேயருடைய அந்த பின்புலம் என்ன, எதுக்காக விதுரர் மைத்ரேயர் கிட்ட போனார் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அதாவது பகவான் தன்னுடைய மௌஷல லீலைன்னா கடைசி இறுதி லீலை முடிச்சுக்கிறார். அந்த எதுக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, துவாரகாவாசிகள்ல பாதி பேர் அந்த மது, இந்த சாதத்தினால ஆன அந்த மதுவை குடிச்சு ஒருத்தருக்கு தர்ப்ப புல்லால அடிச்சுக்கிட்டு அவங்க எல்லாரும் இறந்து போயிடுறாங்க. அப்போ பகவான் என்ன பண்ற, ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்துக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்க. அப்போ யார் வராங்க அப்படின்னாக்க மாதாஜி கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோங்க மாதாஜி. எஸ் மாதாஜி, தண்ணி குடிச்சுக்கிறேன். சோ அங்க உத்தவர் வர. அப்போ பகவான் என்ன பண்ற, உத்தவர்கிட்ட ஒரு முக்கியமான சேவையை கொடுக்குற. உத்தவருக்கு ஒரு முக்கியமான சேவையை கொடுக்குற. உத்தவரால பகவானுடைய பிரிவை தாங்கவே முடியல. ஏன்னா அவருக்கு இப்ப தெரியுது பகவான் வந்து இந்த பௌதீக லீலைகளை முடிச்சுக்கிட்டு அவர் கிளம்ப போற அப்படிங்கிறது உத்தவருக்கு தெரியுது. அதனால உத்தவரால பகவானுடைய பிரிவை தாங்க முடியல. அப்போ அர்ஜுனனுக்கு போர்க்களத்துல பகவான் எப்படி உபதேசம் பண்ணாரோ அதே மாதிரி உத்தவருக்கு பகவான் அங்க வந்து உபதேசம் பண்றார். அந்த பாட்டு வந்து உத்தவ கீதை அப்படின்னு சொல்லப்படுது. புரிஞ்சுதா? உத்தவருக்கு பகவான் உபதேசம் பண்றது உத்தவ கீதை அப்படின்னு சொல்லப்படுது. 11வது காண்டத்துல இருக்கும்னு நினைக்கிறேன் உத்தவ கீதையில. 10th கேண்டோல வருதான்னு கரெக்டா ஞாபகம் இல்லை, எங்க ஞாபகம் இல்லை. அந்த இடத்துல மைத்ரேயரும் இருக்காரு. அந்த இடத்துல யார் இருக்கா, மைத்ரேயர் இருக்காரு. மைத்ரேயருக்கு பகவான் நேரடியா சொல்லல, உத்தவருக்கு தான் சொன்ன. ஆனா அப்போ பக்கத்துல இருந்து மைத்ரேயரும் அதை கேட்டிருக்காரு. மைத்ரேயர் யாரு கிடையாது, ஒரு தூய பக்தர் கிடையாது. ஆனா பகவான் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு தூய பக்தரா மாறுறார். மைத்ரேயரும் வந்து ஒரு அருவவாதி அல்லது ஒரு ஞானி லெவல்லையோ யோகி லெவல்லையோ இருக்காரு. கரெக்டா எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கார். பட் பகவானுடைய உபதேசத்தை கேட்டதுக்கு அப்புறம் அவரும் வந்து ஒரு தூய பக்தரா மாறுறார். அப்போ விதுரரும் உத்தவரும் சந்திக்கும் போது உத்தவர் அவரை மைத்ரேயர் கிட்ட அனுப்பிச்சு வச்சிடுறாரு. சோ அதனால இதெல்லாம் கொஞ்சம் முன்னுக்கு பின் நம்ம மாறி மாறி வரும்போது இந்த சீக்வன்ஸை நம்ம கொஞ்சம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். சோ விதுரர் வீட்டை விட்டு இப்ப கிளம்பி போயிருக்கார். இப்போதைக்கு நம்ம அவர் வந்து மைத்ரேயரை சந்திக்கிறது தான் நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் 3rd கேண்டோல பாக்குறோம். எதனால அவர் மைத்ரேயரை சந்திச்சார், எதனால மைத்ரேயர் கிட்ட பேசினார் அப்படிங்கிறது பின்னாடி வரும்போது குழப்பம் இல்லாம இந்த சீக்வன்ஸை நம்ம வந்து கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கு. ஆக இப்போ வந்து அவர் வந்து காட்டுக்கு போயிருக்கார். அப்போ அங்க மைத்ரேய மகரிஷிய சந்திக்கிறார். 2வது ஸ்லோகம். யத்வா அயம் மந்திர பிரத்வோ பகவான் அகிலேஸ்வரக கௌரவேந்திர கிரகம் ஹித்வா பிரவிஷேஷாத்மசாத் கிருதம். பாண்டவர்களின் வசிப்பிடத்தை பற்றி சொல்ல வேறென்ன இருக்கிறது?
அனைத்திற்கும் இறைவனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உமது அமைச்சராக செயற்பட்டார். அந்த வீட்டை தமது சொந்த வீடாகவே பாவித்து அதற்குள் செல்வார். ஆனால் துரியோதனனின் வீட்டை பற்றி அவர் சிறிதும் கவலைப்படவில்லை. சோ இங்க வந்து யார பத்தி சொல்லப்படுது அப்படின்னா விதுரருடைய வீட்டை பத்தி சொல்லப்படுது. விதுரருடைய வீட்டை பகவான் தன்னுடைய வீடா நினைச்சாராம். இந்த லீலையை நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம். துரியோதனன் மிகப்பெரிய செல்வந்தன், அவன் தான் ராஜா. பகவானுக்காக பெருசா விருந்து ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தான். ஆனா அவனுடைய எண்ணம் என்ன? கிருஷ்ணர் தனக்கு சாதகமா நடந்துகிட்டா விருந்து, பாதகமா நடந்துகிட்டா கிருஷ்ணர் என்ன பண்ணிடணும், முடிச்சிடணும் அப்படிங்கிறது அவனுடைய திட்டம். ஆனா கிருஷ்ணர் அந்த சுகபோகங்களையோ செல்வத்தையோ பார்த்து மயங்குறவரா என்ன? அவர் நேரம் எங்க போறார்? விதுரருடைய வீட்டுக்கு தான் போறார். அங்க விதுரருடைய மனைவி என்ன பண்றாங்க? கிருஷ்ணரை பார்த்தவங்க கையும் ஓடல காலும் ஓடல, உங்களுக்கு என்ன பண்றோன்னே தெரியல. அங்க பெரிய வாழை பழம் வச்சிருக்காங்க. அந்த பழத்தை எடுத்து உரிச்சு 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 பழத்தை தூக்கி போட்டு தோலியா கொடுத்துட்டு இருக்காங்களாம் கிருஷ்ணருக்கு. கிருஷ்ணர் ரொம்ப ஆனந்தமா அந்த தோலியை சாப்பிடுறாராம். பழம் ஒரு பக்கம் இங்க கொட்டி கிடக்கு, கிருஷ்ணருக்கு அவங்க தோலியா. விதுரர் வந்து பார்த்துட்டு பதறி போறாரு, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. சோ பகவான் சொல்றாரு, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். உங்க பழத்தை கூட கொடுத்தா தோலியை கொடுத்துட்டாங்க. பழமாவது கேட்டாரு பகவான், உங்க பழத்தையும் கொடுக்காம தோலியை கொடுக்குறாங்க. பகவான் தோலியை ஏத்துக்கிறாரு. ஏன்னா அந்த அன்பு அந்த விதுரர் வீட்டுல அவங்களுக்கு வந்து இவ்வளவு அன்பு பகவான் மேல இருக்கு. சோ அதனால இவர் சொல்றார், விதுரர் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆத்மா உன்னுடைய வீட்டை தன்னுடைய வீட்டால பகவான் நினைச்சிருந்தார் அப்படின்னு சொல்லி. ஓகே, பொருளுரை யார் படிக்கணும் மாத்தாஜி? கணிக்கா மாத்தாஜி படிக்கணும் மாத்தாஜி. படிங்க மாத்தாஜி, கணிக்கா மாத்தாஜி. எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை தந்த ஸ்ரீ பக்தி வேதாந்த பிரபுபாதாவுக்கு ஜெய். அசிந்திய பேத தத்துவம் எனும் கௌடிய தத்துவத்தின்படி பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணரின் புலன்களை திருப்திப்படுத்தக்கூடிய எதுவும் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆகும். உதாரணமாக ஸ்ரீ பிருந்தாவன தாமம் ஸ்ரீ கிருஷ்ணரிலிருந்து வேறுபட்டதல்ல, தத் தாம பிருந்தாவனம். ஏனெனில் பிருந்தாவனத்தில் பகவான் தமது அந்தரங்க சக்தியின் உன்னத ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். அதுபோல்தான் பாண்டவர்களின் வீடும் பகவானுக்கு உன்னத ஆனந்தத்தை அளிப்பதாக இருந்தது. அந்த வீட்டை பகவான் தன்னை போலவே கருதினார் என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறாக பாண்டவர்களின் வீடும் பிருந்தாவனத்திற்கு நிகரானதே. எனவே உன்னத ஆனந்தத்திற்குரிய அவ்விடத்தை விதுரர் கைவிட்டு இருக்கக்கூடாது. எனவே அவர் வீட்டை திறந்து வந்ததற்கு உண்மையில் குடும்ப தகராறு காரணமல்ல, மாறாக மைத்ரேய ரிஷியை சந்திக்கவும் அற்பமானதாகும். ஆயினும் அத்தகைய தொல்லைகள் சில சமயங்களில் உயர்ந்த தன்னுணர்வை பெறுவதற்கு சாதகமாக அமைகின்றன. எனவே மைத்ரேய ரிஷியை சந்திப்பதற்காக அக்குடும்ப சண்டையை விதுரர் பயன்படுத்தி கொண்டார். உன்னத அறிவை பற்றி விவாதிக்கவும் விதுரர் அச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டார். விதுரரை போன்ற ஒரு புண்ணிய புருஷருக்கு பௌதீக விவகாரங்களால் விளையக்கூடிய எந்த தொல்லையும் அற்பமானதாகும். ஆயினும் அத்தகைய தொல்லைகள் சில சமயங்களில் உயர்ந்த தன்னுணர்வை பெறுவதற்கு சாதகமாக அமைகின்றன. எனவே மைத்ரேய ரிஷியை சந்திப்பதற்காக அக்குடும்ப சண்டையை விதுரர் பயன்படுத்தி கொண்டார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது நமக்கு வாழ்க்கையினுடைய பல முக்கியமான உண்மைகளை போதிக்குது. ஒரு பக்கம் தத்துவங்கள், பகவானை பண்ண தத்துவம், படைப்பை பற்றிய தத்துவங்கள், இந்த மாதிரி தத்துவங்கள். ஒரு பக்கம் பகவானுடைய உன்னதமான லீலைகள். அதுக்கு நடுவுல இந்த தத்துவங்களை நம்ம வாழ்க்கையில எப்படி நாம கடைபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான பாடங்கள் பக்தர்களுடைய வாழ்க்கை. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், சின்ன பையன், அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அதுவும் அந்த அம்மாவும் ஒரு இடத்துல வேலை தான் பாக்குறாங்க. எந்த வசதி வாய்ப்பு, படிக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த அம்மாவையும் பாம்பு கடிச்சு அந்த அம்மா இறந்துட்டாங்க. ஆனா அந்த குழந்தை என்ன பண்ணுது? கொஞ்சம் கூட கலக்கம் இல்லாம அந்த பக்தி வேதாந்திகள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதையே தியானம் பண்ணி அடுத்த பிறவில நாரதர் ஆயிடுச்சு. சாதாரண குழந்தையா இருந்தா என்ன பண்ணிருக்கும்? அழுதுகிட்டே உட்காந்துருக்கு இல்லையா? என்னத்தையோ சொல்லி கொடுத்தாங்க, கடவுள் இருக்காருன்னு சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அந்த கடவுள் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து அழுதுகிட்டே உட்காந்துருக்கும்.
ஆனா அந்த குழந்தை என்ன நினைச்சது, பகவான் எனக்கு இருந்த ஒரே பந்தத்தையும் எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த பகவானே தியானம் பண்ணி போய் அடுத்த பிறவி நாரதர் ஆயிடுச்சு. அப்ப இன்னொரு குழந்தை, அந்த குழந்தை என்ன பண்ணுது, நான் வயத்தை விட்டு வெளியிலேயே வரமாட்டேன், வயத்துக்குள்ளேயே தான் இருப்பேன், வெளில வந்தா என்ன மாய பிடிச்சுக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா வயத்துக்குள்ள 14 வருஷம் இருக்கு. அப்புறம் இல்ல உன்னெல்லாம் மாயை எல்லாம் பிடிக்காது, நீ வா அப்படின்னு பகவானே சொல்றாரு. வெளில வந்து கிடுகிடுன்னு போறது, அது பாட்டுக்கு போறது. அவங்க அப்பா பின்னாடி போறாரு, மகனே மகனே மகனேன்னு கூப்பிட்டுட்டே போறாரு. உனக்கு இன்னும் பூணூல் போடல, உனக்கு இன்னும் இந்த சாங்கியங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு, உனக்கு நான் பாகவதம் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு, அதனாலதான் குழந்தையாவே பெற்றேன், வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவர் திரும்பி அவர் கேட்கவே இல்லை, போயிட்டே இருந்தாங்க. அப்புறமா பாகவத ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி கூப்பிட்டு வச்சு அதுக்கப்புறம் பாகவதம் சொல்லி கொடுத்து சுகதேவ கோஸ்வாமி அப்படி. அப்ப இன்னொரு குழந்தை பார்த்தா வயத்துக்குள்ள இருக்கும் போதே பிரம்மாஸ்திரத்தை விடுறான். பிரம்மாஸ்திரத்தை விட்டு ஒன்னு அழிச்சேனா பார், புல் பூண்டு கூட இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் உழிச்சு கட்டிட்டேன் பார் அப்படின்னு சொல்லி பிரம்மாஸ்திரம். ஆனா பகவான் என்ன பண்றார், அவங்க அம்மா வயத்துக்குள்ள போய் இந்த சுதர்சன சக்கரத்தால அப்படியே சுத்தி சுத்தி வராராம். சுதர்சன சக்கரம் சுத்தி சுத்தி விட்டு சுதர்சனத்துக்கு முன்னாடி பிரம்மாஸ்திரம் ஒண்ணுமே இல்லாம போச்சு. ஆக பௌதிக சூழ்நிலைகள் அப்படிங்கிறது பக்தர்களை பாதிக்கிறது கிடையாது. நாம தான் என்ன பண்றோம், எறும்பு கடிச்சா கூட அழுதுகிட்டே உட்காந்து எப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, அதாக்கும் இதாக்கும் அப்படின்னு சொல்லி உடனே பகவான்கிட்ட போய் நான் பிரார்த்தனை பண்ணேனே எனக்கே நடக்கல, இப்படி ஆச்சு. இந்த மாதிரி இல்லாம நம்ம வாழ்க்கையில நடக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் இதனால அதனால ஏதோ ஒண்ணு நமக்கு நடந்துகிட்டே இருக்கு. அது கூட நம்ம கர்ம வினையெல்லாம் நடக்குது. இப்ப பார்த்தோம் அப்படின்னா எல்லா சூழ்நிலைகளையும் நமக்கு புரிய வைக்கிறாங்க. இங்க பெரியப்பா பையன் இவர் சித்தப்பா இவ்வளவு கேவலமா பேசிட்டாரு, நீ ஒரு தாசியோட புத்திரன், உனக்கு என்ன இந்த சபையில பேசுறதுக்கான அதிகாரம் இருக்கு, யார வேணா பழிச்சு பேசலாம், ஆனா தாயை பழிச்சு பேசும்போது தாங்க முடியாது இல்லையா? அப்போ விதுரர் என்ன பண்ணல, எப்படா என்னை பத்தி பேசுன அப்படின்னு சொல்லி அவங்க கூட சண்டைக்கு போகல. நல்ல சந்தர்ப்பம், எப்படா விட்டு போடான்னு நினைச்சுட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டார். அதனால எல்லா சூழ்நிலைகளையும் நாம பக்திக்காக பயன்படுத்திக்கணும். சூழ்நிலைகளை காரணம் சொல்லக்கூடாது. இந்த சூழ்நிலையினால எனக்கு இப்படி இருக்கு, அந்த சூழ்நிலையினால அப்படி இருக்கு. சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கடல் அலைகள் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் ஒரு சூழ்நிலை வந்துகிட்டே இருக்கும். அதை நம்மளால தடுத்து நிறுத்தவே முடியாது. பாத்ரூம்ல தடுக்கி விழுந்து இறந்து போறவங்களும் இருக்காங்க, பெரிய ஆக்சிடென்ட் ஆகி தப்பிச்சு வர்றவங்களும் இருக்காங்க. நடக்குதா இல்லையா உலகத்துல? அப்போ இந்த சூழ்நிலையினால இப்படி ஆச்சு, அந்த சூழ்நிலையினால இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லாம எல்லா சூழ்நிலையிலும் நான் இந்த சூழ்நிலையில நான் எப்படி பக்தி பண்ணணும், இந்த சூழ்நிலையை பகவான் எனக்கு என்ன புரிய வைக்கிறார், இந்த சூழ்நிலையை ஏன் கொடுத்தான்னு நம்ம கேட்கறத விட இந்த சூழ்நிலையில நான் பகவான் எனக்கு என்ன புரிய வைக்கிறார், இதுல நான் என்ன பாடம் கத்துக்கணும், அப்படி நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையும் பார்த்தோம் அப்படின்னா பகவான் நமக்கு உதவி பண்றாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், புலம்பிக்கிட்டே இருக்கோம் அர்ஜுனன் மாதிரி. சோ அதனால முதல்ல புலம்புறத நிறுத்தணும். இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, அதாக்கும் இதாக்கும் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. புலம்புறத முதல்ல நிறுத்தணும். அதனால்தான் பகவான் சொன்னார், அசோச்சியானன்வச்சோசஸ்துவம் பிரஜாவாதாம்ச பாஷசே கதாசூன கதாசும்ச நானு சோச்சந்தி பண்டிதாக அப்படின்னார். பெரிய பண்டிதன் மாதிரி பேசுறியே, பாவம் வருன்ற, அது ஆகுன்ற, இது ஆகுன்ற, முதல் அத்தியாயம் முழுக்க நீ பேசிட்டே இருக்க, நானும் போனா போயின்னு விட்டேன், பேசிக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, பெரிய மேதாவி மாதிரி பேசுற, பெரிய ஞான சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சு பேசுற, ஆனா எதுக்காக கவலைப்படணும் எதுக்காக கவலைப்படாது கூடாதுங்கிறது கூட உனக்கு தெரியலையே. உடலுக்காக ஆத்மா பத்தி நீ யோசிக்கவே மாட்டேங்கிற, ஆத்மா பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியல, ஆனா பெரிய பண்டிதன் மாதிரி பேசுறிய அப்படிங்க. சோ அதனால புலம்புறத நிறுத்து அப்படிங்க. அது முதல் கட்டளை. நமக்கு என்ன பண்ணக்கூடாது, உடல் ரீதியா புலம்பவே கூடாது. முடியுமான்னு ஒரு நாள் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒரு நாள்ல எத்தனை தடவை நம்ம உடம்ப பத்தி புலம்புறோம் அப்படின்னு நம்ம ஒரு நாள் எழுதிட்டே வரலாம். இன்னைக்கு எத்தனை தடவை புலம்பிருப்போம். விமலா தெய்வத்தை சொல்லுங்க. ஒருத்தர் தண்ணியில மூழ்கும் போது அந்த துணியை காப்பாத்துற மாதிரிதான் அந்த பௌதிக துன்பத்தை பத்தி நம்ம கவலைப்படுறது. பிலாசபிலாம் ஓகே, அப்ளை பண்றோமா
கஷ்டமா தான் இருக்கு மாதாஜி. ஆனாலும் ம் நம்ம இந்த கிளாஸ் எடுக்க எடுக்க இத உங்களை நினைக்கும் போதே ஒரு ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி, சரி நம்ம படிச்சோம்ல, நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு 2 தடவை 3 தடவை தப்பு பண்றோமா, அதுல ஒரு தடவை வந்துருது மாதாஜி ஞாபகம். ஆமா. அது மாதிரி அப்போ நம்ம அனந்தா என்ன பண்ணணும்? நம்முடைய சாண்டிங், நம்முடைய சாதனா நம்ம என்ன கேட்டு பண்ணக்கூடாது? விடவே கூடாது. விடவே ஸோ கூடாது. அதுக்காக தான் சொல்லுவேன். சாதனை அதுக்காக நம்ம அதிகப்படுத்தணும் பண்ணலன்னு மாதாஜி, சொல்லல, கஷ்டம் நம்ம வரும். பண்ணலன்னு சொல்லல. எல்லா துன்பத்திலையும் நம்ம என்ன பண்றோம்? இப்போ நம்ம குரூப்லயே வந்து எத்தனையோ பேர் வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லும் போது நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். என்னுடைய பிரச்சனை சொல்லும் போது நீங்க எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க. ஆனா தொடர்ந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த பாதையில போயிட்டே இருக்கோம். இந்த பிரச்சனையினால நம்ம இதை நிறுத்திட்டோம் அப்படின்னு நம்ம செய்யல. நான் அதனால வரல அப்படின்னு நம்ம சொல்லல. சோ நம்ம தொடர்ந்து போயிட்டே இருக்கோம். அந்த அந்த உத்வேகம் நமக்கு பாகவதம் கொடுக்குது. இப்ப விதுரர் என்ன பண்ணார்? அவன் ஹரே திட்டானேன்னு கிருஷ்ணா சொல்லிட்டு மாதாஜி. சண்டை போட்டுட்டு இல்ல, அவர் பாட்டு க்ஷேத்ரா கிளம்பி போயிட்டார் இல்லையா? சோ ஹரே கிருஷ்ணா. அப்பேற்பட்ட சொல்லுங்க. அதாவது வீட்ல பிரபு கூட சொன்னாரு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, உறவுக்குள்ள பிரச்சனை அப்படின்னோடனே, அப்ப இன்னைக்கு நீ 2 மாலை சேர்த்து சொல்லலாம் அப்படின்னு சொன்னாரு. அத நினைக்க கூட இது உனக்கு வாய்ப்பு தானே, அவங்க கிட்ட பேசுற டைம் உனக்கு கம்மியாயிருச்சு, அப்ப நீ 2 மாலை சேர்த்து அவங்கள பத்தி பேசினா உடனே பக்கத்துலயே வச்சிருப்பேன் நான் மாலைய. உடனே இன்னைக்கு பகவான் உனக்கு உதவி செய்யறாரு, அவங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசுறது குறையுது, அவங்க பிரச்சனை பண்றாங்கன்னா அப்ப உனக்கு பகவான் நல்லா வாய்ப்பு கொடுக்குறாரு, அப்படி எடுத்துக்க அப்படின்னு சொல்லுவாரு மாதாஜி. அது ஃபர்ஸ்ட் கேட்க கஷ்டமா இருந்துச்சு, நெருங்கின உறவா இருக்கு, பேச முடியலையேன்னு. ஆனா இது நமக்கு இப்ப இந்த இதுல படிச்ச மாதிரி இதெல்லாம் நமக்கு ஒரு வாய்ப்பா எடுத்துக்க. நம்ம அவ்வளவு பெரிய பக்தர் கிடையாது, ஒரு சின்ன எறும்பு மாதிரிதான். ஆனா நம்மளும் இத மாலை சொல்றதை அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பா எடுத்துக்கணும் அப்படின்னு பிரபு சொல்லும் போது எனக்கு கோவம் வந்து சண்டை போட்டேன். ஆனா மறுபடியும் நீ கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அது நமக்கு புரியுது, சரி அவர் நல்லதுதான் சொல்லியிருக்காரு அப்படின்னு. எனக்கு புரிஞ்சுக்கல, எனக்கு மட்டும் சேர்ந்து திட்டுறாருன்னு நினைச்சேன். அதுக்கு நன்றி மாதாஜி. நல்ல ரியலைசேஷன். தேங்க்யூ மாதாஜி. ஸோ டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு நம்ம திரும்ப தொடருவோம். ஸோ எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பல பல சூழ்நிலைகளை நாங்களும் கடந்து வந்துகிட்டே இருப்போம். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எல்லா சூழ்நிலைகளையும் தொடர்ந்து நாம் இந்த பயணத்தை தொடரணும் அப்படிங்கிறதோட நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்ப உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? நடப்பதெல்லாம் நன்மைக்கு, எல்லாம் பகவான் கிருஷ்ணர் அருள் அப்படி நினைச்சோம்னா இருந்து போயிட்டே இருக்கும். இதுவும் கடந்து போகும்னு தான் ஒழுங்கா நம்ம கடந்து போயிட்டு நம்ம குழம்பி முடிய விட்டுதான் அஜிஷா நம்ம குழம்ப கூடாது, நம்ம இந்த இடத்துல தானே இருக்கும் அப்படின்னு திருப்பி நம்ம இது பண்ணணும். அந்த மாதிரிதான் இருக்கு. தேங்க்யூ. நான் நினைச்சிருக்கேன், பகவான் வந்து நம்மள என்னைக்கும் கைவிடுறது இல்ல, என் பக்தன் என்றும் அழிவதில்லை அப்படிங்கிற கோட்டை வந்து நான் ரைஸ் பண்ணிட்டே இருப்பேன் மாதாஜி அடிக்கடி. அதனால மாதாஜி இப்ப வந்து இந்த பாகவதம் வந்து நம்ம சுகதேவ கோஸ்வாமி அப்புறம் பரிஷித் மகாராஜா அந்த உரையாடல் அதுக்கடுத்து எங்க நடக்குதுன்னு சொல்லுங்க மாதாஜி. நைமிஷாரத்துல அது நடக்கும்ல, அது மட்டும் முதல்ல நைமிஷாரண்யத்துல தான் ஆரம்பிச்சோம் மாதாஜி. நீங்க ஃபர்ஸ்ட் கேண்டோல இருந்து இருக்கீங்களா? இல்ல மாதாஜி, செகண்ட் கேண்டோல இருந்து இருக்கேன் மாதாஜி. ஓகே ஓகே ஓகே, பரவாயில்ல. நைமிஷாரண்யத்தை தான் ஆரம்பிச்சோம் மாதாஜி. நைமிஷாரண்யத்துல சூத கோஸ்வாமி அப்படிங்கிறவர் சௌனகர் அப்படிங்கிற ஒரு ரிஷியோட தலைமையில ஆயிரக்கணக்கான ரிஷிகள் அங்க இருக்காங்க. சோ அவங்க சூத கோஸ்வாமி அந்த இடத்துக்கு வரார். நைமிஷாரண்யத்துல சௌனக ரிஷிகள் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, கலியுகம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கலியுகத்தோட நன்மைக்காக அவங்க வந்து யாகம் பண்றாங்க. அப்ப யாகம் பண்ணிட்டு இருக்கும்போது பொழுதுக்கும் யாகம் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஒரு சின்ன கேப் கிடைக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பகவானை பத்தி உட்கார்ந்து கேட்பாங்க. அப்போ அந்த இடத்துல சூத கோஸ்வாமி வரார். அப்போ இவங்களுக்கு அந்த ரியலைசேஷன் வருது, யாகம் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், நம்மளால வந்து இதை சக்சஸ்ஃபுல்லா இதுல நமக்கு ரிசல்ட் கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகமா தான் இருக்கு. அதனால பகவானை பத்தி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு 6 கேள்விகளை அவங்க கேட்கிறாங்க. சோ அந்த 6 கேள்விகளுக்கு விடை சொல்ல போய் இந்த பாகவதம் வந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் கேண்டோல நீங்க வந்து அது நிறைய ஃபர்ஸ்ட் கேண்டோல நிறைய லீலைகள் நம்ம கடந்து வந்தோம். 6 கேள்வி யார் மாதாஜி கேக்குறாங்க? சௌனக ரிஷிகள் கேக்குறாங்க. ஓகே மாதாஜி. சௌனக ரிஷிகள் கேக்குறாங்க. அதுக்கு சூத கோஸ்வாமி பதில் சொல்றாரு. அவர் எப்படி பதில் சொல்றாருன்னா, சேம் நான் வந்து இந்த விஷயங்களை நான் எங்க கேட்டேன், சுகதேவ கோஸ்வாமி பரிஷித் மகாராஜருக்கு பாகவதம் சொன்ன போது நான் அந்த கூட்டத்துல அவரும் இருக்கார். அவர் கேட்ட விஷயத்தை தான் அங்க வந்து அவர் வந்து சொல்ல வர. சோ அந்த தகுதிகளையும் அவங்க சொல்றாங்க. நீங்க இந்த மாதிரி சுகதேவ கோஸ்வாமி கிட்டே நேரடியா கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு, நீங்க புராண இதிகாசங்கள் எல்லாம் ரொம்ப
படிச்சு நீங்க வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவரா நீங்க இருக்கீங்க, பிளஸ் பகவானுடைய பக்தியோட நீங்க இருக்கீங்க அப்படின்னு அவருடைய தகுதிகளை எல்லாம் சொல்லிதான் அவங்க வந்து கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் கேண்டோல பல பல லீலைகளை நம்ம வந்து படிச்சோம். அதுக்கப்புறம் செகண்ட் கேண்டோல நீங்க ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னாக்கா அப்போ நீங்க அதை கண்டினியூ பண்ணிருக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது அங்கதான் மாதாஜி. மாதாஜி ரெண்டு அப்புறம் பேர் விதுரர் ரெண்டு மைத்ரேயர் பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க மாதாஜி. யாராவது ரெண்டு பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாறி 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 வருவாங்க. அந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன செய்யணும்னா, யார் பேசுறா, எங்க பேசுறா அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க சீக்வன்ஸ் நமக்கு வந்து ஓரளவுக்கு கரெக்டா புரிஞ்சுக்கலாம். மாதாஜி அப்புறம் இடையில மைத்ரேயர் விதுரர் எல்லாம் பேசிட்டே இருப்பாங்கல்ல மாதாஜி, அது அது யார் எப்படி மாதாஜி? இல்லையே, இப்பதானே நம்ம படிக்கவே ஆரம்பிக்கிறோம். இது வரைக்கும் நம்ம வந்து விதுரர் திருதராஷ்டிரத்தை சொன்னார் அந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட் கேண்டோல படிச்சிருக்கோம். இப்பதான் வந்து மைத்ரேயரே அறிமுகம் ஆகிறார். எனக்கு பாகவதத்துல 3rd கேண்டோல தான் மைத்ரேயரே வரார். அதனால கவலைப்படாதீங்க. சரி, அது தனியா மாதாஜி? அதுவும் பாகவதத்துல தனியா அவங்க 2 பேரும் தனியா பேசிக்கிறாங்களா? சி இப்போ என்ன அப்படின்னாக்க, நேத்து நீங்க யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கீங்க, சரியா? ஓகே மாதாஜி. இன்னைக்கு நீங்க ஒருத்தட்ட பேசுறீங்க, நாளைக்கு எஸ் ஒருத்தட்ட பேசுறீங்க, நாளைக்கு ஒருத்தட்ட பேசுறீங்க. ஆனா ஒரு 10 நாள் கழிச்சு நீங்க 3வது நாள் பேசினவர் உங்ககிட்ட திரும்ப வந்து பேசுறார். இல்ல 3வது நாள் பேசின விஷயம் முதல்ல வருது, 2வது நாள் பேசின விஷயம் அடுத்து வருது. அந்த மாதிரி தான் கொஞ்சம் இப்படி முன்ன பின்ன வருது. அவ்வளவுதான். ஓகே மாதாஜி. ரொம்ப சிம்பிளா பாக்கணும்னா அவ்வளவுதான். நான் அதுக்குதான் நான் உங்களுக்கு முன்னாடியே அந்த சீக்வன்ஸ்க்காக நான் சொன்னேன். விதுரர் இருந்து வீட்டை விட்டு வெளியில போய் அதுக்கப்புறம் எதுக்காக திரும்ப வந்தார், அங்க வந்து திருதராஷ்டிரருக்கு உபதேசம் பண்ணி அப்புறம் எல்லாருமே காட்டுக்கு போறாங்க. சோ ஃபர்ஸ்ட் கேண்டோட அந்த லீலைகள் எல்லாம் நமக்கு வந்துருச்சு. ஆனா இப்ப நம்ம என்ன படிக்கிறோம், அந்த விதுரர் காட்டுக்கு போன போது யார சந்திச்சா, என்ன நடந்தது, அது ஃபர்ஸ்ட் கேண்டோல இல்ல. அவர் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது இருக்கு. பட் போய் என்ன பண்ணார் அப்படிங்கிறது இப்ப 3rd கேண்டோல பாப்போம். சரி மாதாஜி. சரியா? மாதாஜி ஒரே டவுட், அந்த விதுரரோட மனைவி என்னன்னாங்க மாதாஜி? அவளையும் விட்டுட்டு போனாளா? விதுரரோட மனைவி எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. யாரும் விதுரரோட மனைவி கூட்டிட்டு போனதா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேண்டோல படிக்கல. தெரியல மாதாஜி. ஓகே, பட் பகவானுடைய எனக்கு பக்தர்கள் தெரியல. மாதாஜி அவங்க எல்லாம். அவங்க தெரியுமா அந்த வாழைப்பழத்தை கொடுக்குற அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு கோழியே பகவானை சாப்பிட்டாரே பகவான் பார்த்து. உங்க கையில இருந்து. அப்புறம் என்ன, அவரை பத்தி அதுதான். கவலையப்படாதீங்க, பகவான் பார்த்துட்டு இருப்பாரு. சரிங்க. எஸ் மாதாஜி. மாதாஜி, மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மைத்ரேயர் யார் மாதாஜி? அவரு இப்பதானே சொன்னாங்க உத்தவர். என்ன சொன்னேன், உத்தவருக்கு சொல்லும் போது அவர் கூட நின்னு கேட்டாரு. உத்தவருக்கு சொல்லல, சாரி மைத்ரேயருக்கு அவர் வந்து பகவான் சொல்லல. மைத்ரேயர் வந்து தூய பக்தர் கிடையாது. அந்த இடத்துல அவர் வந்து எதேச்சியா வந்து நின்னு கேக்குறார். சோ ஆக்சுவலா மாயாப்பூர்ல பஞ்சதத்துவாக்கு பின்னாடி இந்த பிக்சர் ரொம்ப அழகா இருக்கும். பகவான் வந்து 4 கரங்களோட சங்குச்சக்கர கதாதாரியா அந்த ஆலமரத்து கீழே உட்கார்ந்து இருப்பார். உத்தவர் முன்னாடி நின்று கேட்டுட்டு இருப்பார், மைத்ரேயர் சைட்ல நின்று கேட்டுட்டு இருப்பார். அந்த பிக்சர் வந்து ரொம்ப அழகா வரைஞ்சிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் மைத்ரேயர் யாரு, அவர் யார்கிட்ட இருந்து கேட்டார் அப்படிங்கறதுலாம் பின்னாடி வரப்போகுது. சங்கர்ஷன்கிட்ட இருந்து ஒரு பரம்பரா வரப்போகுது. அது இப்ப சொன்னா நீங்க கண்டிப்பா குழம்பிடுவீங்க. அதனால இப்ப நான் அதை சொல்றேன். சோ இப்போதைக்கு தெரிஞ்சுக்கங்க, உத்தவருக்கு சொல்லும் போது மைத்ரேயர் அங்க நின்று கேட்டார். ஓகேவா? மைத்ரேயர் ஒரு ரிஷி. அதுதான் கேட்டேன். மாதாஜி உத்தவர் வந்து கிருஷ்ணாவோட கசின் தானே மாதாஜி? ஆமா, உத்தவரும் கிருஷ்ணன் மாதிரியே இருப்பாராம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. பதம் 11ல வந்து நரர் அப்படின்ற நீர்ல சயனித்திருப்பதால் நாராயணர் அப்படின்னு படிச்சோம் மாதாஜி. அதுல வந்து இவரு காரணோதக சாயி, கற்போதக சாயி இவங்களுக்கு இவர் வேற விரிவங்கமா இல்ல இன்னும் எனக்கு அந்த இடம் இன்னும் புரியவே மாட்டேங்குது. ஓகே, நான் அதை உங்களுக்கு கிளியர் பண்ணேன். நாளைக்கு கிளியர் பண்ணேன். சரி, அதுல இன்னைக்கு படிச்சதுல லாஸ்ட் ஒண்ணு மாதாஜி, தனக்கு இத்தகைய பரம உணர்வு உள்ளது என்பதை இந்த ஜட உலகில் ஒருவன் நிரூபிக்க வேண்டும். அதுவும் புரியல மாதாஜி. ஆமா, இப்ப நானே கடவுள் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும், அது நிரூபிக்கணும்ல. நிரூபிக்கணும்ல. சரி சரி. நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த பிரபஞ்சம் என்னிடம் பேசுகிறது, பிரபஞ்ச உணர்வு வந்து விட்டது, அந்த பிரபஞ்ச உணர்வை நான் அனைவருக்கும் வழங்குவேன், எனக்கு நீங்கள் 1 லட்சம் கொடுத்தால் போதும் உங்களுக்கு பிரபஞ்ச உணர்வு கிடைக்கப்படும் அப்படின்னா என்னென்னமோ என்ன மாதாஜி, பெணாத்துறதுக்கு ஒரு அளவே இல்லாம பெணாத்திக்கிட்டே இருக்காங்க.
அவங்கள நிரூபிங்கன்னு சொன்னா அவங்களால நிரூபிக்க ஒண்ணும் முடியாது. பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண ம். முடியாது. என்ன கட்டுப்படுத்த முடியும் நம்மளால? எதை கட்டுப்படுத்த முடியும்? பசியை கட்டுப்படுத்த முடியுமா? தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியுமா? மலஜலம் கழிக்கணும், அந்த உத்வேகங்களை கட்டுப்படுத்த ஒண்ணும் முடியாது நம்மளால. ம். ஆனா நாம தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? சோ இது சாதாரண மக்கள். ஆனா இந்த மாதிரி பினாத்துறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இருக்காங்க. சொல்றார் பிரபுபாத். ஓ சரி சரி சரிங்க. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதா. தேங்க்யூ. மதச்சி ஒரு சொல்லுங்க. நேற்று கிளாஸ் நடக்கும்போது நீங்க எனக்கு சொன்னீங்க மதச்சி. ஆனா எனக்கு அது கொஞ்சம் இப்ப வந்து நமக்கு எல்லாமே வந்து பார்வதி தாயும் சிவபெருமானும் தாய் தந்தை இந்த பௌதிகத்துக்குன்னு சொன்னீங்கல்ல மதச்சி. இப்போ வந்து நம்ம ஆனா படிக்கும்போது பகவான் தான் முழுமுதல் கடவுள், அவர் தான் தாய் தந்தைங்க. எனக்கு கொஞ்சம் அது மட்டும் சொல்லுங்க மதச்சி. சரி, இப்ப உங்க அம்மா அப்பா இருக்காங்களா இல்லையா? ஆமாங்க மதச்சி. அவங்க உங்க தாய் தந்தை தானே? அப்ப அவங்க அம்மா அப்பா இருக்காங்களா இல்லையா? ஆமாங்க மதச்சி. அவங்க அம்மா அப்பா இருக்காங்களா இல்லையா? அவங்க அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா, இறுதியில யாரு? கடைசியில யாரு? கிருஷ்ணன். சரியா? இப்ப நான் உங்ககிட்ட வந்து உங்க அப்பா யாரு, உங்க அம்மா அப்பா பேர் சொல்லுங்க அப்படின்னா கிருஷ்ணர் அப்படி சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? இப்ப இவங்க எல்லாம் சொல்லி அப்புறமா சொல்லுவோம் மதச்சி. அம்மா அப்பா தாத்தா பாட்டி அப்படி. உங்க அம்மா அப்பா யாருன்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அம்மா அப்பா பேர் சொல்லுவீங்க இல்லையா? இப்ப நான் உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடிக்காக வர்றாங்கப்பா உங்க வீட்டுக்கு. உங்க அம்மா அப்பா பேர் சொல்லுங்க அப்படின்னா கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லுவீங்களா? அம்மா அப்பா பேர் சொல்லுவோம். உங்க அம்மா அப்பா பேர் சொல்லுவீங்களா? அதே மாதிரி இந்த பௌதிக உலகத்துக்கு சிவபெருமானும் பார்வதியும் தான் தாயும் தந்தையுமா இருக்காங்க. அவங்க யார்கிட்ட வந்தாங்க? அவங்க பகவான்கிட்ட வந்தாங்க. அதே பகவான் தான் சிவபெருமான தன்னை விரிச்சுக்கிறார். ஓகே மதஜி, இப்ப நீங்க சொல்றீங்க கரெக்ட் மதஜி. இப்ப நம்ம யார்கிட்ட சொல்லும் போது பகவான் தான் முழுமுதற் கடவுள், எல்லாமே அவர் தான் நம்ம சொல்றோம். அப்ப திருப்பி நம்ம இந்த உலகத்துக்கும் அப்படியான்னு கேட்கல, இந்த மாதிரி கொஸ்டின் வந்து என்ன மதஜி சொல்லணும்? நம்ம இதெல்லாம் இதை புரிய வைக்கணும். இதை புரிய வைக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குமா? இது என்ன ரொம்ப சுலபமான விஷயம். பகவான் இந்த பௌதிக உலகத்தை படைக்கிறது, காக்குறது, அழிக்கிறதுன்னு 3 காரியங்கள் பண்றாரு இல்லையா? நாம இதுக்கு முன்னாடி என்ன நினைச்சோம்? பிரம்மா ஒரு தனி கடவுள் போல இருக்கு, சிவன் ஒரு தனி கடவுள், விஷ்ணு ஒரு தனி கடவுள், இவர் படைக்கிற கடவுள், இவர் காக்குற கடவுள், இவர் அழிக்கிற கடவுள்னு நினைச்சோம். உண்மையா இல்லையா? யாருக்காவது தெரியுமா இவங்க எல்லாம் பகவானுடைய விரிவங்கங்கள்? யாருக்காவது தெரியுமா? நமக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியாது. வெறும் தனி கடவுள், இவர் தனி கடவுள், இவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. யாரு படைச்சாங்களோ, யாரு அதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டா? இட்லி சுட்டோமா, சாப்பிட்டோமா, போனோமா, வந்தோமா, நம்ம இருக்கோம். அப்போ இப்ப நமக்கு தெரியுது படைக்கிறதுக்காக அவர் தான் பிரம்மாவா இருக்கார், காக்கிறதுக்காக விஷ்ணுவா இருக்கார், அழிக்கிறதுக்காக சிவனா இருக்கார் அப்படின்னு சொல்லு. சோ இந்த ஸ்லோகம் சர்வயோனிஷு கௌந்தைய மூர்த்தைய சம்பவந்தியா தாசாம் பிரம்ம மகத்யோனி அகம்பீஜ பிரதாபிதா அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்துல அது சிவபெருமானத்தை குறிக்குது அந்த ஸ்லோகம். பகவத்கீதையில எல்லா அதாவது அந்த சதுர்வியூகங்களை பத்தியும் இருக்கு, சிவபெருமான பத்தியும் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆச்சாரியர்கள் நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. சோ ஒரு காரியத்துக்கு ஒவ்வொருத்தரும் நியமிச்சிருக்கிற மாதிரி இந்த பௌதிக உலகத்துல இந்த ஆத்மாக்களை விதைக்கிறதுக்காக அகம் பீஜ பிரதாபிதா, நான் தான் விதையளிக்கும் தந்தை, அந்த காரியத்தை செய்யும் போது அது சிவபெருமானா இருக்க. சோ இத நீங்க ஏன் ஆரம்பத்துல வர்றவங்களுக்கு போய் சொல்றீங்க? ஆரம்பத்துல வர்றவங்களுக்கு இது சொல்ல தேவையே கிடையாது. இது நம்ம பாகவதம் 2 ஸ்கந்தம் படிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் இதை பத்தி எல்லாம் நம்ம விவாதிக்கிறோம். பகவத்கீதை படிக்க வர்றவங்களுக்கு இது தேவையே கிடையாது. அவங்க சிவபெருமான் தாய் தந்தையரை சொல்ல தேவையே. அவங்க கிட்ட நம்ம என்ன சிவனை வழிபடுறாங்களா? நல்ல வழிபடுங்க, நமச்சிவாய சொல்றாங்களா சொல்லுங்க, கூட சேர்த்து ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுங்க, அதான் நம்ம சொல்ல போறோம். ஓரளவுக்கு தத்துவங்களுக்குள்ள வரும்போது, தத்துவங்களை பேசும்போது, நம்ம உண்மையை விளக்கமா சொல்லும் போது அதுவே நமக்கு இன்னும் புரியறதுக்கு என்ன ஆகுது? கஷ்டமா இருக்கு. ஆரம்ப சாதகர்கள் கிட்ட நம்ம ரொம்ப தத்துவங்கள் எல்லாம் பேச வேண்டாம். உங்களுக்கு சிம்பிளா நீங்க ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுங்க, பகவத்கீதா ஸ்லோகங்களை மெமரி பண்ணுங்க, ஈஸ்வர பரமகிருஷ்ண சொல்லுங்க, ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுங்க. இந்த விஷயங்களை தான் நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். படிப்படியா பகவத்கீதையை படிச்சு அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு பாகவதம் எல்லாம் படிக்க வரும்போது விளக்கமா நம்ம வந்து பார்க்கலாம். சரியா?
நாம் ஓகே எதை பிரச்சாரம் பண்ணணும், எந்த எந்த விஷயத்த பிரச்சாரம் பண்ணணும், எந்த விஷயத்த நம்ம வந்து பின்னாடி சொல்லணும், முன்னாடி சொல்லணும், இது வந்து ஒரு பிரச்சாரம் பண்றவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒரு சாதாரண ஜுரம் வர்றவங்களுக்கு வந்து நம்ம உடனே ஐசியூல கொண்டு போய் போட போறது கிடையாது. அவங்களுக்கு ஒரு இல்லைங்க பேராசிட்டமால் கொடுத்து அவங்கள வந்து 3 வேளை சாப்பிடு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சோ ஆரம்பத்துல வர்றவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், நீங்க ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜபம் பண்ணுங்க, பகவத்கீதை கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, அதுதான் நம்ம சொல்லி கொடுப்போம். அப்புறம் அப்படிதான் இல்ல தத்துவங்களை கொஞ்சம் கொஞ்சமா பேசும்போதுதான் நம்ம உள்ளார்ந்த விஷயங்களை சொல்லும் போது நமக்கு ஏன்னா இது கிளியராவும் புரிஞ்சுக்கணும். பகவத் தத்துவத்தை புரிஞ்சுக்கணும்னா இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பிரம்மா தனி கிடையாது, சிவன் தனி கிடையாது, விஷ்ணு தனி கிடையாது, இவங்கெல்லாம் பகவானுடைய குணாவதாரங்கள் அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்க மாதாஜி. ஓகேங்க மாதாஜி, நீங்க சொல்றது புரிஞ்சுதுங்க மாதாஜி. ஆரம்பத்துல வர்றவங்க சொல்லுங்க மாதாஜி. நான் என்னோட டவுட் கேட்டேங்க மாதாஜி. நம்ம அப்படி படிச்சிருக்கோம், ஆனா இப்ப இதுல இப்படி சொன்னீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி ஆமா கேட்டேங்க ஆமா மாதாஜி. நீங்க கேட்டீங்க ஆரம்பத்துல வர்றவங்களுக்கு எப்படி தாய் தந்தைன்னு சொல்றது அப்படின்னு கேட்டீங்க, அதனால சொன்னேன். சோ நீங்க ஓகேங்க புரிஞ்சுக்கோங்க, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஆரம்பத்துல ஓகே வர்றவங்களுக்கு சிம்பிளா சொல்லி கொடுங்க. பின்னாடி தத்துவங்களை பேசும்போது அவங்க புரிஞ்சுக்கும் போது அதுக்கப்புறம் சொல்லும் போது அவங்களுக்கு அது வந்து சுலபமா போகும். ஓகே ஓகே. தேங்க்யூ மாதாஜி. சோ ஹரே பகவான் தான் கிருஷ்ணா. எல்லாருக்கும் மூலம், ஆதி மூலம். ஈஸ்வர பரமகிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதி கோவிந்தா சர்வ காரண காரணம். எல்லா காரணங்களுக்கும் காரணமா இருக்கக்கூடியவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மட்டும்தான். அவர்கிட்ட இருந்தா எல்லாரும் வர்றாங்க அப்படிங்கறத நாம இந்த செகண்ட் கேண்டோல பல தடவை படிச்சுட்டோம் இல்லையா? ஒவ்வொருத்தரும் சொல்லி நம்ம வந்து படிச்சுட்டோம். ஓகே, தேங்க்யூ ஆல். வஞ்சாகல்பத்தருभ्यश्च कृपासिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि हरे वैष्णवेभ्यो कृष्ण की जय. श्रील प्रभुपाद की जय. हरे कृष्णा हरे हरे कृष्णा कृष्णा Thank you, हरे Mataji. कृष्णा. माताजी, हरे कृष्णा। थैंक यू हरे हरे कृष्णा. कृष्णा Thank you, Mataji. Thank you, Mataji. हरे Thank you, कृष्णा. Mataji. Namaskar, Mataji. थैंक Hare यू. Krishna. हरे कृष्णा தேங்க்யூ ஓகே, மாதாஜி. ஹரே என்று Hare கொடுத்துருக்கேன். ஹரே Krishna, கிருஷ்ணா ஹரே Mataji. கிருஷ்ண Thank கிருஷ்ண you. கிருஷ்ண ஹரே ஹரே ராம Hare ராம Ram, ராம Ram Ram, Hare. हरे कृष्ण माता जी, थैंक यू माता जी, प्रणाम थैंक यू माता जी, सुंदरी माता जी, प्रणाम माता जी, Thank you, पद्मा Mataji. माता जी, Pranams, थैंक यू Mataji. Hare Krishna, थैंक यू थैंक हरे यू, कृष्णा हरे कृष्णा, हरे कृष्ण।